அரோமான்ற கவிதை நேரம். இரா விஜயகோரியர்கள் முற்பகுதி, பின்பு சிவதர்சனி அவர்கள். வாங்கோ, வணக்கம் அக்கா. வணக்கம் வாணி. அழகான இந்த பொழுதில் தாயுமானவராக தந்தையை நினைவோடு எடுத்து தாங்கும் இந்த பொழுதில் நிச்சயமாகவே நாம் பல வேளைகளில் தாயை எங்களுடைய வார்த்தைகளுக்குள்ளும் அழகான கவிப்பக்கங்களுக்குள்ளும் இணைத்து கொண்டு நினைவோடு சுழற்சி எழுவோம். ஆனால் தந்தை அங்கு பெரும்பங்கு வகிக்கிறார். குடும்பத்தில் பேசப்படாமலே பேச வேண்டிய கருப்பொருளாக இருப்பவர் தந்தை. பலரோடு நினைவில் மாத்திரம் இருப்பார், ஆனால் எடுத்து ஆளப்படுவதில்லை. பல நினைவுகள், அழகான நினைவுகள், அழகான அவர்களுடைய பக்கங்கள் இருக்கும், ஆனால் நாங்கள் எடுத்து ஆள்வதில்லை. எனவே தந்தை தாயுமானவராக இருந்து நாம் உணர வைக்கின்ற அந்த பொழுதுகள் நிச்சயமாகவே எனக்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து அவ்வளவு அழகா எங்களுக்கு மதிப்பு தந்து, உங்களுடைய எண்ணங்களுக்கு மதிப்பு தந்து, தான் எதை நினைக்கிறாருன்றதை எங்கள்கிட்ட சொல்லி, அதை எங்கள்ட அபிப்பிராயத்தை கேட்டு எங்களோட சேர்ந்து விளையாடி, எங்களோட சேர்ந்து டிராயிங் எல்லாம் கறி, எங்களோட சேர்ந்து கதை புத்தகங்களை வாசிச்சு ஓடி விளையாடி அத்தனையுமா செய்த ஒவ்வொரு சின்ன சின்ன நினைவுகளும் கூட மிக அழகாக இருக்கும். ஆனால் சில பக்கங்கள் மறக்கடிக்கக்கூடிய சில வேளையில அவர் என்னுடைய அப்பா பொறுத்தல இறுதி காலங்கள்ல அவர் கொஞ்சம் மதுவுக்கு அடிமையாகி இருந்தார். அப்ப அவருடைய விலகல் மெல்ல எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதை கூட மெல்ல நினைச்சு பார்த்தபடி எல்லா குடும்பங்களுமே மிக சந்தோஷமாக அமையும் என்பதிலே அதையெல்லாம் சமாளிச்சு போடுற அம்மாண்ட பக்கம் இதையெல்லாம் நினைச்சு பார்த்தபடி அழகான தாயுமானவர்களை இங்கு கருப்பொருளாக்கி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கு நிறைவான நன்றிகளோடு வாணி நடாமோகன் உட்பட இங்கு தாயுமானவர்களாக அவர்கள் குழந்தைகளை எத்தனை தூரம் அவர்களுடைய தமிழ் வளர்ச்சியிலும் அவர்களுடைய எதிர்காலத்தின் பக்கத்திலும் இணைத்து செல்கிற அந்த பக்கங்களையும் மெல்ல எண்ணி பார்த்தபடி அழகான இந்த பொழுதை நாம் ஆரம்பம் செய்து கொள்வோம். இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். ஒருவேளை இந்த வரிகளை கேட்டபோது அடடா, நான் என்னுடைய அப்பாவை பற்றி 4 வரிகள் மெல்ல பேச வேண்டுமே என்று வாணியின் அப்பாவை பார்த்தால் வாணி அந்த காலத்திலிருந்து அப்பா தனியே நீண்ட காலமாக அப்பா இப்போ தனியே வாழ்கிறார் இல்லையா வாணி? அந்த அந்த அம்மாவை இல்லாமலும் அவருடைய ஒவ்வொரு சின்ன சின்ன பக்கங்களையும் இவர்கள் நினைவுறது, அவருக்கு வருத்தம் வந்தவர்கள் ஓடப்படுவதும் அந்த 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 அவருடைய அழகான அந்த அன்பான பக்கங்களையும் மெல்ல எண்ணி பார்த்து கொண்டு தந்தையை இழந்த பின்னராக அவர் இதுவரை காலமும் செய்த பின்னர் நம்மை விட்டு இழந்து விட்டாரே, நாம் இதை அவர்களை பார்த்திருக்க வேண்டுமே என்று ஆதங்கப்படுகின்ற உறவுகளை மெல்ல நினைத்து கொண்டு இந்த வரிகளை அவர்களுக்கு சமர்ப்பணமாக்கியபடி நாம் இந்த கவிதை நிறுத்தி ஆரம்பம் செய்து கொள்வோம். பகுதி 2 இடையே காத்திருக்கிற சிவதர்ஷினி ராகவன் அவர்களையும் அன்பாக வரவேற்றபடி நான் வாணி உங்களோடு இன்றைய நேரம் ஆரம்பமாகிறது. நன்றி நன்றி அக்கா. தொடர்ந்து கொள்வோம். கவிதை இடையவர் இருப்பாரு உட்கார்ந்து. அபிராமி கவியரம்பு 22 இல்லை, அபிராமி வர இல்லை, அவர் 22 நிற்கிறார். வாணி இந்த ட்ரிக் அவருக்கா செல்வி நித்யானந்தரை சொல்லிக் கொடுங்க. இப்ப நீங்க ஸ்கிரீனை இதுல விடாம இல்ல அந்த ஸ்கிரீனுக்கு போய் பாக்குறீங்க. ஆனா செல்வி நித்யானந்தன் இருக்கும் போது அந்த ஸ்கிரீன் இதுக்குள்ள எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக வரும். எப்படி அப்படி செய்யாம ஸ்கிரீன் முன்னுக்கு வராம நீங்க பார்த்து இதுன்றதை செல்வி நித்யானந்தன் சொன்னீங்கன்னா அவரும் அதையே இணையும் போது செய்து கொள்வாருன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள பார்க்காம செய்யறது அவர் அவர் அந்த லைஃபை ஓன் பண்ணி போட்டு சொல்லியக்கா செய்கிறார். இப்போ கவிதை முடிய ஸ்டில்ல விட்டீங்கடா அக்கா, அடுத்த வர்ற கவிதையோ முகமோ அது நிற்கும். அப்போ நீங்கள் அதுக்குள்ளே நிற்கிறது தெரியாது. செல்வி நித்யானந்தர்கள் அதை தெரிந்து கொண்டாருனால் இப்போ ஸ்க்ரீனுக்கு அது வராமல் இப்போ பாருங்க, இந்த இப்போ இதை நான் மாற்றுறேன், லைஃபுக்கு மாற்றுறேன். இந்த இருக்கா இப்போ மாற்றிட்டு இப்போ நான் ஜூமுக்கு போயிட்டு திரும்ப கவிதை போடுறேன். இந்த இருக்குது ஜெயா அவர்கள்ற போனால் இப்போ ஜெயாண்டி தான் வருவேன். நாங்களாம் சைட்டு போட்டிடுவோம். ஜேர்னலிசம் வியாழனுக்கான கவிதை நேரம். கவிதை இலக்கம் 2014. தாயுமானவர். தாய்க்கும் பிள்ளைக்கும் தலைவனானார் தாயுமானவர். குடும்பத்தில் முதல் தலைவனானார். உழைப்பால் மிக உயர்ந்தவர். தந்தை என்ன உயர் மனிதரே. பிள்ளைகளின் வருங்கால வாழ்க்கை வழியாடி தோளில் சுமந்தவர். கல்வியை மக்களித்து உயர்த்தியவர். வருங்கால வாழ்க்கை சிறப்பாக அமைத்து இறுதி வரை மூடு பயணித்தவர். பிள்ளைகளின் சந்தோஷம் பகிர்ந்து உலகு பெருமையாக வாழ்ந்தவர். பேரும் புகழோடு வாழ்ந்து மறைந்தவர். நன்றி, வணக்கம். சரி, இப்போ பாருங்க,
இப்போ அடுத்தவர் ஜெயன் முகம் இருக்கும் இதுதானே சொல்கிறீங்க. ஆ, ஆ. இப்போ லைவில் மாத்திரம் தெரியாது. இதை நிப்பாட்டிட்டு இப்போ நாங்கள் சைட்டில் நிற்போம். ஓகே சரி, அதை 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 அவர் மிக அழகாக இணைந்து செல்வி நித்யானந்த் அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்வார். ஆனால் இந்த இந்த ட்ரிக்கை பார்த்து கொண்டார். ஆனால் சரி. நிச்சயமாக அது கூட சிறப்பாக இருக்கும். எனவே சிறப்பாக அதனை தந்த வாணிக்கு நன்றி. ஜி நடேசன் அவர்கள் இங்கு தாயுமானவரை நம்மோடு இணைத்து தந்தையை தாய்க்கும் பிள்ளைக்கும் கூட தந்தையாக அவர் எங்களுக்கு மட்டும் தந்தையில அப்பாவை அம்மாவையும் கூட அத்தனை அழகாக ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருந்து கவனித்துக் கொண்ட அந்த அன்பான பக்கம். அவர் உழைப்பால் உயர்ந்தவர், வழிகாட்டியாக இருந்தார், கல்வி மேன்மைகளில் எங்களுக்கு நிறைவாக கை கொடுத்தார், கல்வியை தந்து வாழ்க்கை பயணித்தவர், சந்தோஷங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டவர், தன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி எங்களுடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டியாகி எங்களையும் உயர வைத்து தாய் அம்மாவுக்கும் எங்களுக்கும் கூட தந்தையாக இருந்து அவர் அவர் தந்த பங்கு அன்போடு பண்போடு பகிர்வை தந்ததனால் அம்மாவும் சந்தோஷமாக இருந்தால் நாமும் நிறைவாக இருந்தோம் என்பதனை அழகுற எடுத்தாண்ட தாயுமானவரின் பக்கத்துக்கு அந்த தந்தைக்கு நாமும் வழங்கியபடி மிகச் சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. ஆடியோ கவிதை நேரம் யார் 2 நேரம் போட்டுக்கிறார். சரி, ஓகே. ஓ 2-3 தரம் போட்டிருக்கிறார். ஏன் அப்போ என்ன யாரையும் வர இல்லை 4 சாரி 4 ஓகே. சரி. அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனி உற்சாகமான வியாழன் கவிதை நேர வணக்கம். கவி இலக்கம் 2161. தாயுமானவர். தாய்க்கும் தாயாகி சேயுக்கும் தாயாகி தரணியிலே முதலானவர் தந்தை எனும் அற்புதமே. தாய்க்கும் தாயாகி சேயுக்கும் தாயாகி தரணியிலே முதலானவர் தந்தை எனும் அற்புதமே. கருவாகி உருவாக காரணி இவரேதான், கடமை கண்ணியம் கற்றதும் இவரிடத்தேதான். கருவாகி உருவாக காரணி இவரேதான், கடமை கண்ணியம் கற்றதும் இவரிடத்தேதான். வலுவான கரமிரண்டு அரவணைப்போடு அள்ளியது, உரமூட்டி வளர்த்தது உணர்விலே உரைத்தது. வலுவான கரமிரண்டு அரவணைப்போடு அள்ளியது, உரமூட்டி வளர்த்தது உணர்விலே உரைத்தது. பாசத்தை பாடமாக்கி பக்குவத்தை பூடகமாக்கி கூட்டுக்குள் குருவிகளை காத்த ஆண் தெய்வம் அன்றோ. பாசத்தை பாடமாக்கி பக்குவத்தை பூடகமாக்கி கூட்டுக்குள் குருவிகளை காத்த ஆண் தெய்வம் அன்றோ. தோளிலே ஏற்றி வைத்து தோழமையாய் அணைத்திடும் ஏழ்மையற்ற மாமனிதம் தாயுமான பராபரமே. தோளிலே ஏற்றி வைத்து தோழமையாய் அணைத்திடும் ஏழ்மையற்ற மாமனிதம் தாயுமான பராபரமே. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பராபரமாக இறைவனுக்கு ஒப்பதாக தாயுமான பராபரமாக தந்தையை இணைத்தபடி தன்னுடைய 2161 பக்கத்தோடு இணைந்திருந்தார் சிவதர்ஷி ராகவன் அவர்கள். எப்படி அவர் தந்தையுமாய் தாயுமாய் இருந்தார். ஜெயநடேசன் அவர்கள் கூறியது போலவே தாய்க்கும் தாயாகி சேயுக்கும் தாயாகினார். எனவே நம்ம இருவருக்குமே தாயாகினர். நிச்சயமாகவே இங்கு எதை இந்த கவிதைகளில் இருந்து ஒரு வேளை ஒரு ஆண் இதை கேட்டிருந்தால் அல்லது ஒரு தாயை கேட்டிருந்தால் எப்படி எவ்வளவு தூரம் பக்குவமாக நாம் நடந்து கொண்டால் குழந்தைகளின் மனதில் நாம் நிறைந்திருப்போம், இத்தனை பக்குவம் நமக்கு தேவையாக இருக்கிறது. சாதாரண மனிதர்களாக நாம் வாழும்போது நமக்கான பக்குவம் எப்படி இருப்பது என்பதை தவிர நீங்கள் ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தைகளுக்கு பெற்றோராக வரும்போது நிச்சயமாகவே நீங்கள் மாறியாக வேண்டும். நீங்கள் அந்த இயல்பின் பக்கங்கள் உங்களுக்கு நிச்சயமாக நிறைந்த கருணையோடு அன்போடு பராமரிக்கும் பக்குவத்தோடு அதை ஒரு குழந்தையின் எதிர்காலத்தை என் கையில் எடுக்கிறேன் என்ற பக்குவத்தோடு நிச்சயமாக இருந்து உங்களுடைய குழந்தைத்தனங்கள் உங்களுடைய செல்மிஷங்கள் அத்தனையும் ஒதுக்குபவர்களா ஒருவேளை வளரும் போதே அவை நிறைந்தால் தான் அவை நிறைந்திருக்குமா என்பது தெரியவில்லை. எனவே நிச்சயமாக தாயுமானவர்களாக நாம் மாறியே ஆக வேண்டும். அப்படியானால் தான் ஒரு வளமான குடும்பத்தை நாம் கட்டி எழுப்ப முடியும். அப்படியானால் தான் எதிர்காலத்தில் உங்களுடைய குழந்தைகள் இப்படி ஒரு தாயுமானவராக உங்களை பார்க்க முடியும். இங்கு சேய்க்கும் தாயாகி தரணியிலே முதலானவர் தந்தை எனும் அற்புதமே. கருவாகி உருவாக காரணியே. நான் கருவாகி உருவாகுவதற்கு இவர் காரணம். இங்கு கடமை கண்ணியம் என்பதை நான் கற்றுக்கொண்டது அவர் வாழ்க்கையிலிருந்து நான் கற்றுக்கொண்டேன், பெற்றுக்கொண்டேன் இவரிடத்தை தான்.
வலுவான கரம் 2. அவர் கரங்கள் மட்டுமல்ல, அவர் பக்குவமாக பராமரிக்கின்ற ஒவ்வொரு செயல்களும் எனக்கு வலுவான கரத்தை தான் தன்னுடைய அதே வேளையில் அரவணைப்போடு அள்ளியது. உரமூட்டு நிச்சயமாகவே ஒரு குழந்தைக்கு அரவணைப்பும் அன்பும் பாதுகாப்பு கிடைக்கும் போது ஒரு தனித்துவமும் அவர்களிடமிருந்து உற்சாகமும் நிச்சயமாக நிறைந்து கொள்ளும். அவர்கள் நிமிர்ந்து எழுந்து கொள்வார்கள், ஒரு பலத்தை பெற்றுக் கொள்வார்கள். எனவே அங்கு உரமூட்டி வளர்த்தது, உணர்விலே உரைத்தது. அவர் தந்த பாசமும் பக்குவமும் எனக்கு உணர்விலே உரைத்தது. பாசத்தை பாடமாக்கி நித்தியமுமான ஒவ்வொரு செயலிலும் அவருடைய பாசம் வெறும் எனக்கெனப்பட்டவல்ல, அவர் காட்டுகின்ற ஒவ்வொரு சின்ன சின்ன பாசத்துளிகளும் எனக்கு பாடத்தை தந்தது. ஒருவேளை அவர் தன் சகோதரங்களிடம், அவர் தன் தாயிடம் அந்த பக்குவத்தை காட்டும் போது நான் அங்கிருந்து பெற்றுக்கொள்கிறேன். அதை நான் மீண்டுமாக நான் இதை கொடுக்க வேண்டும் என்ற பாடம் அங்கு எனக்கு கிடைக்கிறது. பக்குவத்தை பூடமாக்கி கூட்டுக்குள்ளே குருவிகளை காத்த ஆண் தெய்வம். எங்கள் இல்லம் ஒரு கூடாகி இருந்தால் அந்த கூட்டுக்குள் எங்களை குருவிகளாக இறையிலிருந்து பாதுகாத்து நாம் சிறகடித்து பறக்கும் வரை நமக்கான பாடத்தை தந்த அந்த ஆண் தெய்வம் தோளிலே ஏற்றி வைத்து தோழமையாய் என்னை தோளிலே தாங்கினார். இதயத்தில் தாங்கியவள் அம்மா, அப்பா இதயத்திலும் தாங்கி தோளிலும் தாங்கினார். சுமையனை எண்ணாது தாங்கினார், தோழமையாய் அணைத்தார். நிச்சயமாக ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அந்த தோழமை என்பது வீட்டில் கிடைக்கும் போது, அந்த பாச பகிர்வு வீட்டில் கிடைக்கும் போது அது வெளியில் தேடுவதற்கான எண்ணம் சிறு வயதில் உருவாகாது. ஏழ்மையற்ற மாமனிதம், அங்கு அந்த மாமனிதம் ஏழ்மையாய் இருக்கவில்லை. நாம் வாழ்க்கையில் ஏழைகளாக இருக்கலாம், ஆனால் அந்த மனித தன்மையில் ஏழ்மையற்றவராக அவர் வாழ்ந்திருந்தார். தாயுமான பராபரமே என்று அழகாய் தந்தையை சிரம் தாழ்த்தி வணங்கியபடி வந்த இந்த கவிதைக்கு நாமும் வணங்கியபடி மிகச் சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. ஒரு நிமிஷம் செல்விய கடை கவி வந்திருக்கா என்பதை பார்த்து விடுவோம். இல்லாட்டா அனுப்பி வைத்துக் கொள்வேன். சிவதர்சனி தாய்மானவதினி என்று எழுத்தில் இருக்கிறார் தங்கராஜா நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் கவிதை அபிஷா விஜய கவி. நீங்கள் இல்லை 29 இருக்கிறீங்க, இல்லை நீங்களாம் போட இல்லையா இருக்குமா? இல்லை போட்டு நான் வாணி 29 கூட என்ன அழகு சித்திரம் 29 தங்கராஜ் அவர்களோட இன்றைய நாள் நிறைவுக்கு வரு நான் நினைக்கிறேன் திருநடாமோனவர்கள் கேட்கிறேன். ஆனால் சரியாக கூட இல்லை, அதான் நானும் போட்டு இருந்தேன், இப்ப திரும்பி போடுறேன் பார்க்குறேன். சரி, ரஜினி ஆண்டன் அவர்கள் போடுறேன். நானும் போட்டிருந்தேன் வாணி. இப்போ தமிழில் சொன்னேன் வந்திருக்கண்டு இருக்குன்னு சொன்னீங்களா? நன்றி. எஸ் மேடம், வந்திருக்கு மேடம். உங்களோட மேடம் அபுனர்கிட்ட கவிதை கடை கேட்குறேண்ணா. ஓகே, வணக்கம். தாயுமானவர் கவியோடு ஜெர்மனியிலிருந்து ரஜினி ஆண்டன். தாயுமானவர் தமிழுக்கு மெய்ப்பொருள் தன்னை உணர்த்திய தாயுமானவரை அறிந்தேன் இலக்கியத்தில். தமிழுக்கு மெய்ப்பொருள் தன்னை உணர்த்திய தாயுமானவரை அறிந்தேன் இலக்கியத்தில். நான் ஒன்றும் அறியேன் பராபரமே என்று நாசூக்காய் பாடி வைத்தார் பண்ணோடு. நான் ஒன்றும் அறியேன் பராபரமே என்று நாசூக்காய் பாடி வைத்தார் பண்ணோடு. தாயுமானவராய் வாழ்கின்றார் தந்தையர் தன்னலங்கருதாத தாய்மையோடு. தாயுமானவராய் வாழ்கின்றார் தந்தையர் பலரும் தன்னலம் கருதாத தாய்மையோடு. தாயுமானவராய் வாழும் தந்தையரை போற்றிடுவோம். தாயுமானவராய் வாழும் தந்தையரை போற்றிடுவோம். அறியாத அகவையில் புரியாத பருவமதில் அன்பான தந்தையை இழந்த சோகம். அறியாத அகவையில் புரியாத பருவமதில் அன்பான தந்தையை இழந்த சோகம். அன்னையே தந்தையும் தாயுமாகி எமை அரவணைத்து வளர்த்த பாசம். அன்னையே தந்தையும் தாயுமாகி எமை அரவணைத்து வளர்த்த பாசம். ஆளாக்கிய நேசம், வாழ்வினை அர்ப்பணித்த தியாகம், அத்தனையும் பெரும் தியாகம். அன்னையே தந்தையும் தாயுமாகி எமை அரவணைத்து வளர்த்த பாசம். ஆளாக்கிய நேசம், வாழ்வினை அர்ப்பணித்த தியாகம், அத்தனையும் பெரும் தியாகம். உலக வரலாற்றில் பதியப்படாத காவியம் உன்னத உயிரோவியம் தந்தை. உலக வரலாற்றில் பதியப்படாத காவியம் உன்னத உயிரோவியம் தந்தை. தந்தை என்ற சொல்லுக்குள் மந்திரங்கள் 1000.
தாயுமானவராய் குடும்பத்தை காத்திடும் யந்திரம் தந்தையே. தந்தை என்ற சொல்லுக்குள் மந்திரங்கள் 1000. தாயுமானவராய் குடும்பத்தை காத்திடும் யந்திரம் தந்தையே, காத்திடும் யந்திரம் தந்தையே. நன்றி, வணக்கம். அறியப்படாத வயதில் தம்மை விட்டு பிரிந்த தந்தையையும் நினைவில் எடுத்தபடி பொதுப்பட தாய்மானவர்களாக வாழ்ந்த தந்தையரை நினைவாக்கி இறுதியில் தந்தைக்கும் அஞ்சலித்தபடி அத்தனையும் தாண்டி தம்மை தாங்கி நடந்த தாயவளுக்கு அவளுடைய பெரும் தியாகத்தை மதித்தபடி இங்கு தன் வரிகளை தந்திருக்கிறார் ரஜினி என்றவர்கள். தமிழுக்கு மெய்ப்பொருள் தன்னை உணர்த்திய தாயுமானவரை அறிந்தேன் இலக்கியத்தில் அறிந்து கொண்ட தாயுமானவரின் பக்கம் நான் ஒன்றும் அறியேன் பராபரமே என்று நாசூக்காய் பாடி வைத்தார் கண்ணோடு. தாயுமானவராய் வாழ்கின்றார் தந்தையர். எனவே பொதுப்பட தாயுமானவராய் வாழ்கின்ற தந்தையரின் நினைவுகளை இங்கு தந்து தன்னலம் கருதாத தாய்மையோடு அவர்களிடம் இருக்கின்ற தன்னலம் கருதாத தன்மைதான் அவர்களுக்கு தாய்மையை நிறைத்து தருகிறது. அவர்கள் தாயுமானவராய் வாழும் தந்தையரை போற்றிடுவோம். எனவே ஒவ்வொரு தந்தையருக்கும் தாயுமானவராய் வாழ்கின்ற ஒவ்வொரு தந்தையருக்கும் சிறந்தாழ்த்தி வணங்கியபடி அறியாத அகவையில் புரியாத பருவம் அதில் அன்பான தந்தையை இழந்த சோகம். நாம் அறியாத வயதில் என் தந்தையை இழந்திருந்தேன். அன்னியே தந்தையானால் அங்கு தாயுமாய் அரவணைத்து வளர்த்த பாசத்தை தந்திருந்தார். நம்மை ஆளாக்கிய நேசம், வாழ்வினை அர்ப்பணித்த தியாகம் அத்தனையும் பெரும் தியாகமாக இருக்கிறது. அன்னை எங்களை வளர்த்த தியாகம் பெரும் தியாகமாக இருக்கிறது. உலக வரலாற்றில் பதியப்படாத காவியமாக தந்தையின் பக்கம் ஒருவேளை அவருடைய பக்கத்தில் பார்த்தால் அந்த வரலாற்று புத்தகத்தை தட்டும் போது தந்தையின் பக்கம் பதியப்படா. ஏனெனில் அவர் இளவயதிலேயே நம்மை விட்டு பிரிந்ததனால் பதியப்படாதிருக்கிற ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பெரும்பாலான பக்கங்களில் தாயவளை எண்ணி பார்க்கும் காரங்கள் தந்தையை எண்ணத்தில் பதிய வைப்பதற்கு சந்தர்ப்பங்கள் பெரும்பாலும் அமைவதில்லை. அதனால் உலக வரலாற்றில் பதியப்படாத காவியமாக உன்னத உயிரோவியம் தந்தை என்ற சொல்லுக்குள் மந்திரங்கள் 1000. தாயுமானவராய் குடும்பத்தை காத்திடும் என்று நிச்சயமாகவே தன்னுடைய ஒவ்வொரு உழைப்பையும் ஒவ்வொரு வியர்வை துளியையும் இரத்த துளியையும் எங்களுடைய வாழ்க்கைக்காக தங்களை பலியிட்டபடி நம்மை காப்பதற்காக தங்களுடைய முடியும் எத்தனை பெற்றவர்கள் முடியுமோ முடியாதோ இறுதி வரை தங்களுடைய ஒவ்வொரு உழைப்பின் துளியையும் ஒவ்வொரு பக்கங்களையும் இங்கு கொடுத்திருக்கிறார்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக. ஒருவேளை அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வயதில் வாழும்போது ஒரு ஓய்வூதியம் பெற்று வாழ வேண்டிய சூழலில் அவர்கள் சில உலகத்தையே விட்டு பிரிந்து செல்லக்கூடிய சூழல் உருவாகி இருக்கும். எனவே அவற்றையெல்லாம் நினைவில் நிறுத்தியபடி இங்கு தாயுமானவரை தன் வணங்கி எழுகின்ற ரஜினி அவர்களுடைய சிறப்பான வரிகளோடு நாமும் வணங்கியபடி மிகச் சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. தொடர்ந்த கவியுடன் ஜெயம் தங்கராஜ் அவர்கள் ஓடி வரும் வேலை. வாங்க, வணக்கம். இனிய வணக்கத்துடன் நெதர்லாந்திலிருந்து ஜெயம் தங்கராஜா. வியாழன் கவி நேரத்திற்காக கவிதை இலக்கம் 773. தாயுமானவர். கண்ணுக்கு தெரிந்தும் புரிந்தறியா கடவுள் அன்பை உழைப்பால் காட்டிடும் உறவு. அவர் சொற்களால் தீர்ந்திடும் வெளிகள் அவரைப் போல் அவர் காட்டுவார் நல் வழிகள். அழத் தெரியாத அற்புத பிறப்பு அளவில்லா பாசத்தை அடக்கி வைப்பதவர் சிறப்பு. கடமைகளை தவறாது கடைப்பிடிக்கும் கடமை வீரன் உடைமையென சொந்தங்களை எண்ணிடும் சொந்தக்காரன். கருவறையில் சுமக்கவில்லை ஆயுளுக்கும் சுமப்பவர். புரியாமல் இருந்து கொண்டு பெரிதாக செய்பவர். ஓயாமல் உதித்துவிடும் மண்ணுலக ஆதவன் 1000 உறவிருப்பார் அவரன்றோ நாயகன். நாளெல்லாம் போராடும் வாழ்க்கை போராளி. தாழ்ந்து விடாதே குடும்பத்தை தாங்கும் சுமை தாங்கி. மார்பிலும் தோளிலும் சுமந்த தாயுமானவர் தேரேற்றி கொண்டாடப்பட வேண்டிய இறையுமானவர். நன்றி, வணக்கம்.
மிக மிக அழகான வரிகள், மிக மிக காத்திரமான வரிகள். ஒரு தந்தையை எப்படி, ஒரு நல்ல தந்தையை எப்படி அவர் அவர் தனக்காக வாழாது நமக்காக வாழ்ந்த அந்த பக்கத்தை அப்படியே சிறமேல் தாங்கி எழுதப்பட்ட வரிகள், மிக அழகான வரிகள். இந்த வரிகளை ஒவ்வொரு தரம் தன் தந்தையை அந்த இடத்தில் வைத்துக் கொண்டு பார்த்தால் மிக அழகா இருக்கும். எனவே சிறப்பான கவிதையை படித்த ஜெயம் தங்கராஜ் அவர்களுக்கு மிக நிறைவான வாழ்த்துக்களோடு, கண்ணுக்கு தெரிந்தும் புரிந்தறியா கடவுள். சில வழிகளில் எங்களுக்கு தெரிகிறது அவர்தான் இறைவனாக தெரிகிறது, ஆனால் நாம் புரிந்து கொள்வதில்லை. அன்பை உழைப்பால் காட்டிடும் உறவு. அவர் அன்பை எமக்கு காட்டுவது என்பது பாசத்தின் பக்கங்களால் காட்டுவதை விட தன் உழைப்பை கொடுத்து அந்த அன்பை நமக்கு வெளிக்காட்டுகிறார். அவர் சொற்களால் தீர்ந்திடும் வரிகள். யோசிக்காத, நான் இருக்கிறேன் என்ற ஒற்றை சொல்லில் எங்களுடைய அத்தனை வழிகளும் தீர்ந்துவிடும். அவரை போல் எவர் காட்டுவார் நல்வழிகள்? நிச்சயமாகவே அவரை போல் நல்வழி காட்டுவதற்கு யாரும் இல்லையே. மெல்ல அணைத்து சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு வரிகளும் நமக்கு நல்வழியை காட்டுவதாக அமையும். அளத்தெரியாத அற்புத பிரபு. அவருக்குள்ளும் சோகங்கள் இருக்கும், அவருக்குள்ளும் தீர்க்க முடியாத வழிகள் இருக்கும், அவருக்குள்ளும் தாக்கங்கள் இருக்கும். ஆனாலும் அளத்தெரியாத அற்புத பிறப்பு, அளவில்லா பாசத்தை அடக்கி வைப்பதவர் சிறப்பு. விம்மி வெடிக்கும் போதுதான் அவருடைய பாசத்தின் தெரிப்பு தெரியும். ஆனால் அங்கு அவர் அடக்கி வைத்திருப்பார். கடமைகளை தவறாது கடைபிடிக்கும் கடமை வீரன் உடைமை என சொந்தங்களை எண்ணிடும் சொந்தம். என் உடைமை நான் செய்தாக வேண்டும், நான் தான் அவர்களுக்காக இருக்கிறேன் என்று தன் உடைமை என எண்ணிக்கொள்கின்ற சொந்தக்காரன். கருவறையில் சுமக்கவில்லை, அழகான வரிகள். கருவறையில் சுமக்கவில்லை, ஆயுளுக்கும் சுமப்பவர். தன் ஆயுளுக்கு நம்மை தன் இறுதி மூச்சு வரை சுமந்து கொண்டிருப்பார். புரியா எத்தனை பேர் இயலாதிருக்கும், அவர்கள் கைகால்கள் எல்லாம் எத்தனையோ தொழிலாளிகள் தங்களால் முடியாதிருக்கும், ஆனாலும் இறுதி மூச்சு வரை சுமந்திருப்பார்கள். புரியாமல் இருந்து கொண்டு பெரிதாக செய்வார். அவருக்கு பெருசா புரியாது, ஆனால் பெரிதாக செய்வார், நமக்காக செய்வார். ஓயாமல் உதித்து விடும், அழகான வரி, ஓயாமல் உதித்து விடும் மண்ணுலக ஆதவன். நாம் அதவனை மேலேதான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவன் நம்மை காப்பதை பார்க்கிறோம், அவனுடைய சரிவுகள் நம்ம அத்தனையும் காப்பதை பார்க்கிறோம். ஆனால் இங்கே ஓயாமல் உதிக்கிறான் இந்த மண்ணுலக ஆதவன். 1000 உறவிருப்பார் அவரென்றோ நாயகன். இத்தனை உறவுகள் இருந்தாலும் எனக்கென இருக்கும் ஒற்றை உறவாக வாழ்நாளெல்லாம் போராடும் வாழ்க்கை போராளி. இந்த வாழ்க்கைக்காக அவர் தன் வாழ்க்கையை முழுவதுமாக போராடி கொண்டிருக்கிறார். தாழ்ந்து நாம் ஒருவரை நாமே புரிந்து கொள்ளாமல் தாக்கிக் கொள்ளும். நம்முடைய எதிர்த்தாக்குதல் இருக்கும். 11 வயதில் பல்வேறுபட்ட சிக்கல்களை கொடுப்போம், அல்லது குறிப்பிட்ட வயசுகளில் கூட நாம் ஒற்றை சொல், நம்முடைய ஒற்றை சொல் அவர்களை மிக பெரிதாக தாக்கும். நான் எல்லாம் செய்திருக்கிறேன். வாழ்நாளெல்லாம் போராடும் வாழ்க்கை போராளி, தாழ்ந்து விடாதே குடும்பத்தை தாங்கும் சுமை தாங்கி, மார்பிலும் தோளிலும் சுமந்த தாயுமானவர். நம்மை மார்பிலும் தோளிலும் சுமந்த இதயத்துக்குள்ளும் சுமந்த தாயுமானவர். தேரேற்றி கொண்டாடப்பட வேண்டிய இறையுமானவர். நாம் வணங்கி வாழ்க்கை வணங்க வேண்டிய அந்த இறையுமானவரை அழகாய் வரிகளினூடாக தாங்கி எழுந்திருந்தார் ஜெயம் தங்கராஜ் அவர்கள். ஒவ்வொரு தந்தையருக்கும் சமர்ப்பணமாக்கி மிகச்சிறப்பான வாழ்த்துக்கள். அந்த காலங்கள்ல அந்த நாட்களை நான் நினைக்க இல்லை, அப்பா அம்மாவை நாங்க அவ்வளவுக்கு ஹர்ட் பண்ணிருப்போமா என்று. அவர்கள் சொன்னதின்படி ஒரு மரியாதை நிமித்தம் நாங்கள் வாயெல்லாம் அடிச்சு அவர்களோட மனதை புண்படுத்தினதாக செய்திருக்க மாட்டோம், இல்லை. ஆனால் இப்ப வீட்டுக்கு வீடு செய்கிறாரு உண்மையில. சரியா, அது எல்லா மொழியில மாதிரியும் தமிழ்ல காய்ச்சா வேற விஷயம். அந்த இங்கிலீஷில் ஷீ அண்ணுக்குள்ளே எங்களுக்கு கோவம் வருது. ஒருவர் சொன்னார் ஷீ யூ அண்ணுக்குள்ள தானே கோவம் வருது. நான் இங்கிலீஷில் அப்படி தான் வரும் ஷீ ஹீ அண்டு. அது உண்மைதானே. ஆனால் தமிழ்ல நீங்க பழகுகின்ற சூழலும் வேற, வாழ்க்கை சூழலும் தமிழ்ல இல்லை. இப்போ இங்கிலீஷில் சொல்லிக்க இப்போ யாரண்டா ஷீ அண்ணா, நான் பக்கத்தில் நிற்கிறேன்னா அம்மா அம்மாண்டெல்லாம் இல்லாட்டி ஷீ அப்படி சொல்லுவார்கள் அவர்கள். ஆனால் இங்கிலீஷில் ஷீ அண்ணா ஷீ தான் பொம்பளை, யூ அண்ணா நீ தான். இப்போ யூங்களை நாங்கள் அதை இந்த மெனசியா எடுத்துக்கொள்வோம். இல்லை இல்லை, இப்போ யூ அண்ணா இப்போ நீங்கள் என்று சொல்ல முடியும். யூ அண்ணா யூ, நீங்க நீ என்றதான் வரும், நீ என்றதான் வரும். அதெல்லாம் இங்கிலீஷ்லயோ டச்சுலயோ ஃப்ரெஞ்சுலயோ சொல்லிக்க அப்படியான இதுகளை அதே சொல்வாரு. அதே ஒரு மாதிரியா இருக்கு. தமிழ்ல சொல்லிட்டாங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல. மற்றபடி ஆனால் உண்மையில வீட்டுக்கு விடாது. அப்படி இந்த வீட்டுல இல்லையான்னு சொல்லாத பக்கங்கள் அது எல்லா பக்கத்துலயும் இருக்குது. ஏதோ ஒரு விதத்துல அவர்களும் பாயடிக்கிறார்கள் தான், நாங்களும் எங்களோட வயசுமா இருக்கிறல்ல தானே. ஆகவே நாங்க கொண்ட காலங்க நாங்க செய்யிருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். நாங்க என்ன பிரச்சனைனா நாங்க கேள்வி கேட்க வளர்ந்தாக்கள் தானே.
அப்போ எனக்குள்ள ஆர்குமெண்ட் வந்திருக்காது. இங்கே கேள்வி நான் சொல்ல மாட்டேன் கேட்குறபடி நான் சொல்ல மாட்டேன் வாணி. நான் கொஞ்சம் கதைச்சிருக்கிறேன். நான் கதைச்சிருக்கிறேன். ஆனா பிள்ளையா கதைச்சேன்னு நான் சொல்ல மாட்டேன். கதைச்சிருக்கிறேன் ஆனா பிள்ளையா கதைச்சேன்னு சொல்ல மாட்டேன். ஆனாலும் அந்த மரியாதையும் அந்த பக்குவமும் நிச்சயமாக இல்லாம இல்ல. அது இருக்கு. சரி, நன்றி. எப்பொழுது பூவட்டுத்து சொல்லியக்கா போட்டிங்க என்ன பாப்பம் பாருங்க. வணக்கம். பாமுக உறவுகளுக்கும் திரு திருமதி நிலாமோகன் வானவர்களுக்கும் கவிதைகளை விரிவாக்கம். இது சென்ற வாரம் மாணி. இந்த உடுப்பு சென்ற வாரம் சென்ற வார கவி. அப்ப இந்த வாரம் வர இல்லையோ பாருங்க. வீடியோவில் அனுப்பிட்டீங்களா? காணொலியில் போட்டிங்களோ? சத்தமில்லை, வந்த சத்தம் இல்லை. இப்போ தான் நான் போட்டேன், ராத்திரியே போட்டுட்டேன் மணி 29 பாருங்க பார்க்குறேன். செல்வி அக்கா இருக்கு. செல்வி நித்யானந்தகா நீங்கள் அபிஷாவும் வந்தேன்னு சொன்னீங்க. நான் போன கிழமை தான் பார்த்துருக்குறேன். சரி. நகுலா சிவநாதன் இருக்கிற இல்லை காணொலியில் இல்லை. சரி இல்லை, போன கிழமை தான் இருக்கு எல்லாம். ஓகே, இப்போ செல்வி அக்கா இருக்கிறார். அப்போ உங்கள் 2 பேரும் நான் தகவல் போட்டேன், வரவில்லை. இன்னொரு தரம். சரி சரி, அப்படி நான் நேரடியாக தரேன். மாற்றிட்டு செல்வி அக்காடை போட்டுட்டு அப்படின்னா நேவ்ஸ் அவர்களும் நேரலே தாங்கோ வீடியோவை பிறகு நான் ஒரு தரம் போடுறேன். நான் என்னுடைய பிள்ளைகளுடைய படத்தை போட்டிருந்தேன். கவிதையோட நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்தன். தாயும் ஆடவர். தந்தை தாய் 2 கண்களாவர், தாய்க்கு நல் துணையான. தந்தை தாய் 2 கண்களாவர், தாய்க்கு நல் துணையான. தாய்மை மதிக்கும் பேருமானார், தரணியில் புகழுக்கு பெயரானார். தாய்மை மதிக்கும் பேருமானார், தரணியில் புகழுக்கு பெயரானார். தந்தைக்கும் என்றும் ஒரு நாளானார், சிந்தையில் என்றும் அவராவார். தந்தைக்கு என்றும் நாளானார், சிந்தையில் என்றும் அவராவார். விந்தையாய் பலருக்கு தாயுமானார், நிந்தை பிரித்தே தந்தை வினவானார். விந்தையாய் பலருக்கு தாயுமானார், நிந்தை பிரித்ததே தந்தை வினாவானார். 1000 உறவுகள் தந்தை பாத்திரம், அரையாண்டு பிரித்த விசித்திரம். 1000 உறவுகள் தந்தை பாத்திரம், அரையாண்டு பிரித்த விசித்திரம். அகமும் வலிக்க அனைத்த காத்திரம், அன்னை தந்தை இல்லாத வெற்றும் பாத்திரம். அகமும் வலிக்க அனைத்த காத்திரம், அன்னை தந்தை இல்லாத வெற்றும் பாத்திரம். அன்னை தந்தை இல்லாத வெற்றும் பாத்திரம். நன்றி, வணக்கம். வணக்கம். தன்னுடைய 717வது பக்கத்தோடு செல்வி நித்யானந்தன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். இன்று அன்னை தந்தை இல்லாத வெற்று பாத்திரங்களாக நாம் காத்திருக்கிறோம். இந்த சூழலில் என்னுடைய 2 கண்களாக இருந்த தந்தையும் தாயும், தாய்க்கு நல்ல துணையாக அமைந்திருந்த என் தந்தை, தாய்மையை மதிக்கும், நிச்சயமாகவே தாயை மதிப்பது மட்டுமல்ல தாய்மையை மதிக்கும் அந்த தாய்மைக்குள் அத்தனை பெண்களையும் மதிக்கிற எங்கள் உட்பட அத்தனை பெண்களையும் மதிக்கிற அவருடைய தாய்மையின் பக்கம். தரணியில் புகழுக்கு பேரானார். அவர் புகழோடும் பேரோடும் வாழ்ந்திருந்தார். இன்று தந்தைய தினத்தில் அவரை நினைக்கும் வண்ணமாக அவருடைய வாழ்க்கையை அமைத்திருந்தார். என் சிந்தையிலே நிறைந்திருக்கிறார். விந்தியாய் பலருக்கு தாயுமானார். அவர் பலருக்கு தாயுமானவர் எனும்போது அவர் அன்பில், அவருடைய பண்பில், அவருடைய பக்குவத்தில் அவர் தன் தாயாய் நிலை நின்றிருந்தார். அல்லது அந்த பரிபக்குவம் அவர்களை காத்து எழுகின்ற பக்கம் அவரை தாயும் பலருக்கு தாயுமானவராக நிறைத்து வைத்திருந்தது. நிந்தை பிரிந்ததே தந்தை வீணாவாகி நின்றார். 1000 உறவுகள் தந்தையின் பாத்திரத்தில் இருந்தாலும் அரையாண்டு பிரிந்த, எனக்கு அந்த வரிகளுக்குள் முழுமையான அர்த்தம் எனக்கு புரியவில்லை. 1000 உறவுகள் தந்தை பாத்திரம், அரையாண்டு பிரித்த விசித்திரம்.
அகமும் வலிக்க அணைத்த காத்திரம். நிச்சயமாகவே நம்மை அகம் வலித்தது. அவர் அணைத்து காத்து எழுந்திருந்தார். அவருடைய நினைவுகளை சுமக்கும் போது அகம் வலிக்கிறது என்பதாக நான் எடுத்துக்கொள்கிறேன். அன்னை தந்தை இல்லாத வெற்று பாத்திரமாக இன்று அவர்களை பிரிந்த போது அவர்களுடைய அன்பை அந்த அந்த பாசத்தை நிறைத்து அந்த உறவுகள் இல்லாத வெற்று பாத்திரமாக இருக்கிறேன் என்பதை சொல்லி, ஒரு தந்தை எப்படி தாயுமானவராக தன் பரிபக்குவத்தோடு நம்ம எல்லாம் நிறைத்து எழுந்திருந்தார். எல்லோரையும் காப்பதில் அவருடைய பக்கம் தாயுமானவராக நிறைந்திருந்தது. தாய்மையை மதிக்கின்ற அந்த தந்தையின் பக்கத்தை அழகுற எடுத்தாண்டு நம்மோடு தன்னுடைய 717வது பக்கத்தோடு இணைந்திருந்தார் செல்வி நித்யானந்தன் அவர்கள். வரிகளோடு வணங்கி வாழ்த்தியபடி 1000 உறவுகள் தந்தை பாத்திரம் அரையாண்டு பிரித்த விசித்திரம் என்ற பக்கத்தை கேள்வியோடு அவர் அந்த விளக்கத்தை அவர்கிட்ட கேட்டபடி நிறைவான வாழ்த்துக்கள். வணக்கம் கௌரி. என்னென்றால் எனது தந்தையர் இறக்கும் பொழுது 50 வயது தாண்டி ஒரு கொஞ்ச நாளில் இறந்தார். ஆனால் அதுக்கு பிறகு நிறைய பேர் எங்களோட ஐயாண்ட இது மாதிரி பக்கத்துல உறவுகள் அப்படித்தான் எங்களோட அக்கா அண்ணா எனக்கு சகோதரி எல்லாரும் அந்த நேரத்தில் அந்த தந்தையின் பாத்திரத்துல அவர்கள் சொந்தக்காரர்கள் தெரியும் தானே. எங்களுக்கு சொந்தம் ஒரு உறவு இல்லை என்றால் ஊர்ல இருக்கிறவர் எல்லாருக்கும் அதுதான் அவர்கள் தானே அவர்கள் வைக்கிற சட்டம். அது அப்படி செய்வார்கள். அப்படி அவர்கள் அந்த தந்தையின் பாத்திரத்தில் அவர்கள் இருந்தார்கள். இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் அவர் நல்லூர் மஞ்சத்துக்கு இறந்திருந்த இந்த வருடம் அவரது 50வது ஆண்டு. அது 50வது ஆண்டு இந்த வருஷம். அத நாங்கள் சின்ன வயதுல அப்படி இருந்தது. அதுக்கு பிறகு இப்ப எங்களுக்கு அது என்றால் அதுக்கு பிறகு அம்மாவும் அவர் சாயத்துல அம்மாவுக்கு 46 வயசு. அப்ப சரியான அந்த குடும்ப கஷ்டங்கள் அதுக்கு பிறகு அவர் அவ்வளவு காலம் இருந்து 92வது வயதில் அவர் இருந்தார். ஆனால் அதைத்தான் என்னதான் இருந்தாலும் தாய் தந்தை எங்களுடைய அம்மாவை அம்மாண்டு தான் கூப்பிடுவார். அது போல பக்கத்துல இருக்கிற எல்லா சொந்தங்கள் எல்லாரையும் அம்மாண்டு சொல்லுவார். அப்படித்தான் நிறைய பெண்களை மதிச்சார். நீங்க சொல்றது அப்படியே என்னுடைய அப்பாவையும் அம்மாவையும் அப்படியே எங்களுடைய அப்பாவும் அம்மான்னு தான் கூப்பிடுவார். அத்தனையும் அன்பா அத்தனையும் செய்துள்ளார். எங்களுடைய அப்பா வந்த போதும் எந்த வாழ்காலத்துல நான் 15 வயசு அவர் இறக்கும் பொழுது ஒரு நாள் பார்த்து ஒரு நாளும் நீ என்றோ இந்த வார்த்தை ஒன்றுமே அம்மா அவ்வளவுதான் சொல்லுவேன். எடுங்கோ வாங்கோ போங்க அப்படித்தான் நல்ல மரியாதையும் நல்ல அந்யோன்யமாகவும் இருந்தார்கள். ஆனா அந்த அளவுக்கு பிள்ளைகள் அந்யோன்யமா வாழவில்லை. ஆனால் அவர்கள் இருந்தது பக்குவத்துக்கு யாரும் உலக குடும்ப இதுகள் எங்கட குடும்ப இதுக்கு யாருமே அவர்களை அணைக்க முடியாது. இப்ப அவர் இழந்த பிறகு உண்மையில அது வெறும் பாத்திரம் தான். எத்தனைதான் உறவுகள் எங்களுக்கு இடத்துக்கு இருந்தாலும் உங்களோட நெஞ்சுக்குள்ள அந்த பாத்திரம் நிறைஞ்சிருக்கല്ലോ, அந்த வாழ்ந்த வாழ்க்கையில பக்கங்கள் நிறைஞ்சிருக்கല്ലോ. அது எனக்கு கஷ்டமா இருந்ததுதான். ஆனாலும் நான் வேலையால சரி இது எழுதுவோம் போட்டு எழுதியிருந்தேன். மனவருத்தமா கிடந்து அந்த தந்தையர் தினத்துல உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. 50 வருஷம் அப்பா பிரிஞ்ச அந்த உலகத்தோடு அந்த நினைவுகளை பகிர்வதற்கான ஒரு அழகான சந்தர்ப்பம் அப்பா தந்திருக்கிறார் உங்களுக்கு. எனவே நாமும் வாழ்த்தி வணங்கியபடி உண்மையிலேயே இதெல்லாம் எப்படி நடந்திருக்கண்டா. இன்னொரு 50 வருஷத்துக்கு பிறகு எந்த அம்மா இப்படி இருந்தாலும் என்னுடைய அப்பா இப்படி இருந்தாலும் நாங்க வாழ்ந்திருக்க வேணும். நாங்க மெல்ல சிந்திச்சு வாழ வேணும். அப்படி வாழாதிருந்தால் அந்த பிள்ளைகள் எண்ணி பார்க்க முடியாது. எனவே உங்களுடைய அப்பா வாழ்ந்திருக்கிறார். நாங்களும் அப்படியான ஒரு வாழ்க்கைய நிச்சயமாக வாழ்ந்து எங்களுடைய பிள்ளைகள மனதுல இன்னொரு 50 வருஷத்துக்கு பிறகு நாங்க நிறைஞ்சிருக்க வேண்டும் என்பது என்ன கருவாக நாம் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்வோம். நிச்சயமாக நிறைவான நன்றிகளா. நன்றி 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 நன்றி. கவிதைக்காவும் நேவிஸ் பிலிப்ஸ் தாருங்கள். நேவிஸ் பிலிப் தாங்கோ. நான் ஒரு வேலை நினைக்கிறேன் போட இல்லை. நான் இப்போ வீடியோ போட்டு முருங்க பார்க்குறேன். ஏதோ டைப் பண்ணுகின்றார் தேவிஸ் ஆண்டி. ஓகே பொருங்க நான் எடுத்துக்கொண்டு ஓடி வரேன்.
ஓகே 2 பேரும் போடுறேன், வந்துட்டேன்னு சொல்கிறேன். ஓகே சரி. போடுறேன் நான். வந்துவிட்டேன். இல்லை இங்கே நீங்க மெல்லமா வாங்கோ வீடியோ இங்கே இருக்கு. வந்துட்டு நான் போடுறேன். வந்து விட்டது போடுகின்றேன். வந்து விட்டதா போடுங்க. எஸ். வியாழங்கவி வணக்கம். கவிதையுடன் இரா விஜயகௌரி. தாயுமானவர் என் தந்தையாகினார். விந்தை உலகிலே எந்தை முந்தை உறவினை முழுதாய் நெஞ்சிலே சிந்தை தெளிவுற சேர்த்த சொந்தமாகினார். தாயுமானவர் என் தந்தையாகினார். விந்தை உலகிலே எந்தை முந்தை உறவினை முழுதாய் நெஞ்சிலே சிந்தை தெளிவுற சேர்த்த சொந்தமாகினார். நிந்தை செய்கிலர் நிதமும் தம்மை உழைப்பின் ஆளியாக்கினார். வாழ்வை மகிழ்வின் தொடுகியாய் இளைய வாய்ப்பை வழங்கி இசைந்தவர். நிந்தை செய்கிலர் நிதமும் தம்மை உழைப்பின் ஆளி ஆக்கினார். வாழ்வை மகிழ்வின் தொடுகியாய் இளைய வாய்ப்பை வழங்கி இசைந்தவர். கூடி குதூகலம் இழைந்திட அவர் வருடி கொடுத்துமே வசந்த இழையில் பின்னினார். அனைத்தும் உணர்ந்து செப்பினார், உணர்வில் எழுதினார். கூடி குதூகலம் இழைந்திட அவர் வருடி கொடுத்துமே வசந்த இழையில் பின்னினார். அனைத்தும் உணர்ந்து செப்பினார், உணர்வில் எழுதினார். ஆனாலும் என்ன? பின்னர் மதுவின் பிரியராய் மயங்கி விழுந்ததால் தாயை தவித்தள வைத்தே மறைந்தவர் நினைவில் உரைகிறார், நேர்மை வாழ்வில் நிறைகிறார். ஆனாலும் என்ன? பின்னர் மதுவின் பிரியராய் மயங்கி விழுந்ததால் தாயை தவித்தள வைத்தே மறைந்தவர் நினைவில் உரைகிறார், நேர்மை வாழ்வில் நிறைகிறார். தாயுமானவர் என் தந்தையாகினார். விந்தை உலகிலே எந்தை முந்தை உறவினை முழுதாய் நெஞ்சிலே சிந்தை தெளிவுற சேர்த்த சொந்தம் ஆகினார். நன்றி, வணக்கம். உண்மையில நான் என்னுடைய அப்பாண்ட பக்கத்துல நான் எப்பவுமே நினைக்கிறது, அவர் தன் சகோதரங்களை எப்படி நேசிச்சார், அதுவும் தன்னுடைய தம்பியை எப்படி நேசிச்சார். அவர் நேசிச்ச நேசிப்ப நான் நிச்சயமா என்னுடைய சகோதரங்களுக்கு நான் கொடுக்கணும். எப்படி எங்களை எல்லாம் மதிச்சு சின்ன சின்ன காரியங்களுக்கு எங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தார், எங்களை நம்பினார். மற்ற ஒவ்வொரு சின்ன சின்ன சந்தோஷ பகிர்வுகளையும் எப்படி எங்களோட ஒரு புத்தகம் முந்தி நாங்க அம்புலி மாமா வாசிப்போம் பாணி, அந்த புத்தகங்கள் அத்தனையும் பிறகு சேர்த்தெடுத்து பயன் பண்ணி பெரிய புத்தகமா கொண்டு வந்து தருவேன். இந்த ஈசாப்பு நீதி கதைகள் அத்தனை அந்த தேவையான புத்தகங்கள், அத மாதிரி நானும் இங்கிலீஷ் புத்தகங்களை வாசிச்சுட்டு அவ்வளவு புத்தகங்களையும் பயன் பண்ணி வைப்பார். நாங்கள் ஒரு நேரம் திருப்பி வாசிக்கணும் பண்றதுக்காக. மற்றது ஒவ்வொரு சின்ன சின்ன உதாரணத்துக்கு ஒரு டின் மில்கா உடைச்சு குடிக்கிறது வந்து ஒரு பக்கம் 2 பக்கம் உடைச்சிட்டு எல்லாருமே சுத்தி இழுத்து குடிச்ச அதே இப்ப ஐஸ்கிரீம் குடிக்கணும் பண்ணு நாங்க விரும்பினம் பண்ணா அந்த கேனோட ஐஸ்கிரீம் வீட்டை வரும். அவ்வளவு தேவை, எல்லாரும் விரும்பின அளவுக்கு சாப்பிடுவோம். அதான் அதுக்காண்டி எங்கள்ட்ட பெரிய வசதி இருந்தது இல்ல வாணி, வசதி குறைவுதான். ஆனா அந்தந்த நேரத்துக்கான மற்றது எது சத்தான உணவு பிள்ளைகளுக்கு தேவைன்றதை அவ்வளவு வீட்டு வரும். மற்றது விரும்பின சாப்பாடு நிறைய விரும்பி சாப்பிடணும் சேர்த்தொன்னும் வைக்கல வாணி, எங்களுக்கு என்ன சொத்து சுவாம ஒண்ணு இருக்கல. ஆனா அந்தந்த நேரத்துக்கான தேவைகள் பிள்ளைகளை எப்படி மற்றது எப்படி ஒவ்வொருத்தரோடைய நேசிச்சு எங்களுக்கு அந்த நேரமே அழகழகான கிரீட்டிங் கார்ட்ஸ் எல்லாம் தீபாவளி வருஷம் கூட இங்க 2 ஒண்ணு அனுப்புவார், எங்களுக்கு வடிவா எழுதி எல்லாம் அனுப்புவார். அந்த சின்ன சின்ன சந்தோஷங்கள் சின்ன சின்ன மற்றது ஒரு ஆளை சந்தோஷப்படுத்தணும். இப்படி நான் ஒரு ஸ்காலர்ஷிப்ல பாஸ் பண்ணிக்கோ அல்லது ஒரு ஸ்கூல்ல நல்லது கிடைக்கோ அதை உயர்த்தி வச்சு கதைக்கிறது, அல்ல ஒரு சகோதரத்தின் குறைய நிறைய இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி காட்டி எங்களை அதை உணர வைக்கிறது எல்லாமே அழகா செய்தவர். ஆனா பின்காலத்துல அவர் மெல்ல திசை திரும்பி போனார், அவர்களுடைய வாழ்க்கை சூரியமாகிவிட்டது. ஆனாலும் அப்பா வாழ்ந்த காலம் சின்ன வயசுல, அப்பா பிறந்தது சிங்கப்பூர்ல, 10 வயசுல சிங்கப்பூரை விட்டு அப்பாச்சியோட வந்து அவருடைய வாழ்க்கை சூழல் அவர்களை மெல்ல மாற்றி விட்டதுனால
நல்ல கட்டிக்காரன். மலாய் மொழி பேசுவார், சிங்களம் பேசுவார், இங்கிலீஷ் பேசுவார், தமிழ் பேசுவார். அவ்வளவும் அழகாக எழுதுவார். நல்ல ஒரு கட்டிக்காரன், நல்ல ஒரு பக்கம். ஆனாலும் சிலருக்கு வாழ்க்கை திசை திரும்பி போவதுதானே. அப்படி நிகழ்ந்தது. இருந்தாலும் அப்பான நல்ல பக்கங்கள் எங்களுக்குள்ள நிச்சயமா நிறைஞ்சிருக்கு. நன்றி கௌரி, நன்றி. மிக சிறப்பாக சொன்னீங்கள். அதே பக்கம்தான் எனக்கும். உங்களோட அப்பாவுலே 10 வயதுல நீங்கள் சொன்னீங்கள். எங்களோட ஐயா 18 வயதுல சிங்கப்பூர்ல பிறந்து 18 வயதுல இலங்கைக்கு வந்த அவ்வளவுதான். ஏதோ ஒரு பெரிய ஒற்றுமை உங்களுக்கு இருக்கிறதா தெரியுது. ஆனாலும் மதுப்பிரிய சொல்லி இருந்தீங்கள். எங்களை ஐயாவும் குடிப்பாதான். ஆனால் ஏன்னா தெரியத்தக்கனவா இப்ப ஒரு போத்தில் சாராயம் என்று சொன்னால் அது கிட்டத்தட்ட ஒரு 2 கிழமை, ஒரு கிழமைக்கு மேல் 2 கிழமை, ஒரு சொட்டு, ஒரு கிளாஸ்ல ஒரு கொஞ்சம் அதுக்குள்ள அந்த பிளேன் சோடா விட்டுட்டு அதை சாப்பிடறதுக்கு முதல் ஒரு எப்பன் குடிப்பேன். எங்கேயாவது ஒரு நாளுமே குடிச்சிட்டு வரியில அல்லது சண்டை பிடிச்சு எங்கேயாவது யாராவது சண்டை பிடிக்கிறேன்னா அந்த இடத்துல எங்களை பார்க்க விட மாட்டாரு. என்ன அப்படியான பழக்கங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடாது. எப்படி ஆக்களை மதிச்சு நடக்கணும், எப்படி பக்குவமா இருக்கணும். இது அந்த தன்னக்கு எடுத்து கொண்டாருன்றதான் அந்த மதுவுக்கு அடிமையானதுல பிள்ளையே தவிர ஒரு நாள் கூட எங்கட வீட்டுல ஒரு சின்ன சண்டை கூட அதனால வந்தது கிடையாது. அதுதான் நானும் அதை பார்த்தேன். எனக்கும் நாங்களும் ஒரு நாளும் அந்த அளவு ஒரு சொத்து இருந்தாலும் ஒரு நாளும் ஒரு கெட்ட வார்த்தையோ ஒரு பக்கத்துல இருக்கிற ஒன்றுமே அப்படி இல்லை. நிச்சயமா அப்படி இன்னொருத்தரோட ஒரு தூஷண வார்த்தையா கதைச்சதோ அல்லது ஒரு ஆட்களை மதிக்காம நடந்தோ ஒரு நாளும் கிடையாது. அல்லது ஒரு சண்டை இப்ப பிடிக்க இல்லைன்னாலும் அவங்களோட போய் சண்டை பிடிச்சது கூட ஒரு நாளும் கிடையாது. இப்பவும் கூட நான் நினைச்சு பார்ப்பேன், எனக்கு சரியான கோபம் வந்தா கூட நேர போய் எனக்கு சண்டை பிடிக்கிறது எனக்கு விருப்பம் இல்லையா, ஒதுங்கி இருங்க, அந்த இடத்தை விட்டு ஒதுங்கி இருங்க. அப்ப இதெல்லாம் அவர்கள் வாழ்ந்த எங்களுக்கு தந்த பக்கம். நேசிக்கிறது இன்னொரு எப்படி சோதரங்களையோ இல்ல உறவுகளை எப்படி நேசிக்கணும் பண்ணது அவர் வாழ்ந்ததை நாங்க பெற்றுக்கொண்டது. நிச்சயமா அந்த சந்தர்ப்பத்தை மீண்டுமா நினைச்சு பாக்குறதுக்கான சந்தர்ப்பம் நிச்சயமா கிடைச்சிருக்கு. எனவே நிறைவான நன்றிகளா. நன்றி. நிறைவாக காணொலி கவியுடன் நேவிஸ் பிலிப்ஸ் வணக்கம். வாங்க. பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமோகன் வாணிமோகன் அவர்களுக்கும் கவிதைகளை விரிவாக்கம் செய்து தட்டி கொடுப்பவர்களுக்கும் கவிதைகள் படைப்பவர் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கவிதை நேரத்திற்காய் நேவிஸ் பிலிப். கவி இலக்கம் 450. தாயுமானவர். உடன் வாழ்ந்த தெய்வம் உலகிற்கே என்னை வளர்த்த தியாக தீபம். உடன் வாழ்ந்த தெய்வம் உலகிற்கே என்னை பார்த்த தியாக தீபம். கடன் தீர்க்க முடியாத அன்பு, அளவில்லா பாச பரிமாற்றம். கடன் தீர்க்க முடியா அன்பு, அளவில்லா பாச பரிமாற்றம். தன்னலங்கள் துளியேதும் நான் கண்டதில்லை, வருந்தாது வசந்தங்கள் நான் காணவின்றேன். தன்னலங்கள் துளியேதும் நான் கண்டதில்லை, வருந்தாது வசந்தங்கள் நான் வாழவின்றேன். நான் நடக்க தான் நடந்த முற்பாதை அகற்றி, நான் நடக்க தான் நடந்த முற்பாதை அகற்றி வளமாய் என்னை வாழ வைத்த கரைகாணா தாய்மை. நான் நடக்க தான் நடந்த முற்பாதை அகற்றி வளமாய் என்னை வாழ வைத்த கரைகாணா தாய்மை. என் வாழ்வின் பசுமை தந்த நாளும் சுமை தாங்கியாய், என் வாழ்வில் பசுமை தந்த நாளும் சுமை தாங்கியாய், சுழன்றோடும் சக்கரமாய் ஓடி உழைத்த என் தந்தை. என் வாழ்வில் பசுமை தங்க நாளும் சுமை தாங்கியாய், சுழன்றோடும் சக்கரமாய் ஓடி உழைத்த என் தந்தை. என் பருவ காலத்திலே எந்தையும் தாயுமாகி கண்ணியமாய் வளர்த்தெடுத்து பக்குவமாய் கரை சேர்த்த தாயுமானவர் எந்தை. என் பருவ காலத்திலே எந்தையும் தாயுமாகி கண்ணியமாய் வளர்த்தெடுத்து பக்குவமாய் கரை சேர்த்த தாயுமானவர் எந்தை. நினைக்கின்றேன் நன்றியுடன். நன்றி, வணக்கம். கவிதை. நன்றி.
மிக அழகாக ஒரு வாழ்க்கை பக்கம் அப்படியே அந்த வரிகளின் ஊடாக ஓடிக்கொண்டு எப்படியே அவர் அந்த முப்பாதைகளை அகற்றி எங்களை எல்லாம் வாழ வச்சு எப்படி எங்களுக்கான வாழ்க்கையை அமைச்சு எப்படி எல்லாம் வாழ்க்கையை அமைத்து தந்தார் என்பது நிச்சயமாகவே அதை மெல்ல நான் இதை வாசிக்க எனக்கு என்னுடைய அப்பாவை விட என்னுடைய அம்மாவின் அப்பா எப்படி எங்களுக்கு எல்லாம் சின்ன 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 விஷயங்கள்ல எப்படி பார்த்து செய்தார் அந்த வரி ஒரு மனிதன் ஒரு பக்குவான் மனிதன் எப்படி நடந்து கொண்டு வருகிறார் என்ற பக்கம் அழகாக தெரிகிறது அந்த வரிகளோடாக. நிச்சயமாகவே மிக நிறைவான நன்றிகள் அந்த தந்தைக்கு. எப்படி அவர் அந்த வாழ்க்கையை எங்களே அழகாக ஆராதித்து வாழ்க்கையை கொண்டு வந்தார் என்பதை நேவிஸ் பிலிப் அவர்கள் இந்த வரிகளோடு அவர் வாழ்க்கையின் பாதைக்கு ஓடி சென்று இருப்பார். எங்களோட உடன் வாழ்ந்த தெய்வம் தன்னுடைய 450வது பக்கத்தோடு இணைந்திருக்கிறார். உலகிற்கே நெய்வார்த்த தியாக தீபம். நான் இந்த உலகிற்கு வந்தது என்னுடைய தந்தையினால். கடன் தீர்க்க முடியாத அன்புக்கு நான் எந்த கடனையும் பெற்ற கடனை நான் தீர்த்து விட முடியாது. செஞ்சோற்று கடனையும் தீர்த்து விட முடியாது. அளவில்லா பாச பரிமாற்றத்தை தந்தார். நிஜமாகவே அளவில்லாத பாசத்தை தந்தார். தன்னலங்கள் துளியேதும் நான் கண்டதில்லை. நான் ஒருபோதும் அவரிடம் தன்னலம் சுயநலம் நான் கண்டதில்லை. வருந்தாது வசந்தங்கள் நான் காணுவதில்லை. நான் வருந்தாத வசந்தைகளை காணுவதற்கு அவர் தன்னை வருத்தி கொண்டார். நான் நடக்க தான் நடந்த முட்பாதை அகற்றி அவர் முட்பாதையில் அழகான வரி. அவர் முட்பாதையில் நடந்திருக்கிறார். ஆனால் அந்த முட்பாதையை அகற்றி வளமாய் என்னை வாழ வைத்த தெய்வம் என்னை வாழ வைத்திருக்கிறார். கரைகாணா தாய்மை. அந்த தாய்மையை கரைகாண எல்லைகளற்ற பேரன்பு என் வாழ்வை பசுமை தங்க நாளும் சுமைதாங்கியாய் சுழன்றோடும் சக்கரமாய். நிச்சயமாகவே அவருடைய வாழ்க்கை பாதை அவர் முடிந்ததோ முடியாதோ அவர் சுழன்று கொண்டே இருந்தார். ஓடி உழன்ற சுழன்றோடும் சக்கரமாய் ஓடி உழன்ற என் தந்தை அவ்வளவு தூரம் தன்னை கஷ்டப்படுத்தி நமக்காக ஓடிக்கொண்டிருந்தார். என் பருவகாலம் அதில் தந்தையும் தாயுமாகி கண்ணியமாய் வளர்த்தெடுத்து நான் கண்ணியமாய் வளர்ந்திருந்தேன். அந்த கண்ணிய வளர்ப்புக்கு வார்ப்புக்கு சொந்தக்காரர் என் தந்தை. பக்குவமாய் என்னை கரை சேர்த்த தாயுமானவர். நன்றியோடு ஒரு பிள்ளை அந்த நன்றியோடு நினைத்து பார்க்கும் வண்ணமாக எனக்கான வாழ்க்கையை ஒரு தந்தை கொடுத்திருந்தார். ஆனால் நிச்சயமாகவே அந்த தந்தை பக்குவமான அந்த ஆராதனைக்குரிய தந்தையாக இங்கு போற்றப்படுகிறார். எனவே நிச்சயமாக அந்த வரிகளோடு இணைந்தபடி நிறைவான சிரம் தாழ்த்திய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மிக நிறைவான வாழ்த்துக்களையும் பிள்ளைகள் பாருங்கள் மூன்று ஆண் சிங்கங்கள். இவர்கள் என்னுடைய பிள்ளைகள் வாணி 3 பேரும். இவர் முன்னுக்கு இருப்பவர் என்னுடைய மூத்தவர், இடையில் இருப்பவர் என்னுடைய 3வது மகன், அடுத்ததாக இருப்பது என்னுடைய 2வது மகன். இவர்கள் தான் இப்போது என்னுடைய தாயுமானவர்களாக இன்றைய சூழ்நிலையில் எனக்கு இவர்கள் தான் என்னுடைய தாயுமானவர்கள். என்னை தூக்கி சுமப்பவர்களாக, என்னை அங்கு கொண்டு செல்பவர்களாக, என்னுடைய வைத்தியர்களை என்னை அழைத்து செய்வதாக, என்னுடைய வாக்கு செலவுக்கு கணக்கு வழக்குகளை பார்ப்பவராக என்னுடைய மூத்தவர் இருக்கின்றார். என்னுடைய 3வது மகன் என்னை வைத்திய செலவுகளுக்காக அழைத்து சென்று வைத்தியரிடம் அழைத்து சென்று என்னுடைய உடல் நலங்களை பேணுபவராக இருக்கின்றார். அவர் என்னுடைய டிரான்ஸ்போர்ட் என்னுடைய போக்குவரத்துக்கு 3வது மகன் போக்குவரத்துக்காக இருப்பவர். ஆகவே இந்த 3 பேரும் தான் என்னுடைய மாணவர்களாக என்னை இன்று அனைத்து காத்து கொண்டு இருக்கின்றார்கள். உண்மையிலேயே எனக்கு மிகவும் ஒரு நெகிழ்வான ஒரு தருணமாக இந்த நாளாக இந்த தாய்மானவர் பக்கத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன். என்னுடைய ஐயாவின் காலத்திலும் ஐயா ஒரு சாதாரண செல்வாக்கில் வளர்ந்தவர்கள் நாங்கள் ஒரு சாதாரண குடும்பத்தில் சாதாரண மக்களாகவே வாழ்ந்து வந்தோம். ஆனால் ஐயா வாகன ஓட்டுநராக இருந்தார். வாகனம் ஓட்டும் போது காலையிலே போய்விட்டு இரவுதான் வருவாங்க. வந்தா கல் இருந்துவது வழக்கம் ஐயாவுக்கு. வரும்போது அம்மா புறுபுறுத்து கொண்டிருப்பாங்க. ஐயா அம்மாவும் சண்டை பிடிச்சு நான் காணதே இல்லை. காண்பதில்ல அம்மா வாய்க்குள்ள புறுபுறுத்துறது. சண்டை பிடிச்சிருந்தாலும் சின்ன சின்ன பக்கம் இருந்தாலும் அவை எங்களுக்கு அதை காட்டி தந்ததே கிடையாது. காட்ட மாட்டாங்க, புறுபுறுத்து கொண்டிருப்பார்கள். அப்ப ஐயா கோவப்பட மாட்டாங்க, கோவப்படுற மாதிரி வருவாங்க. வந்து அம்மா புறுபுறுத்ததை கண்டிட்டு என் பொண்டாட்டி நல்லவள் ஐயா என்று பாட்டு படிப்பாங்க. பிறகு ஐயா அம்மாவை முறைச்சு பேசுவாங்க. யாரென்று நினைச்சு பாக்குறா முறைச்சு அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லி மூன்று கைய ஓங்கி தண்ட துடையில அடிப்பாங்க. அம்மாவுக்கு அடிக்க தண்ட துடையில அடிப்பாங்க. அதெல்லாம் என்னுடைய மனசுல பதிஞ்ச ஒரு ஞாபக சின்னங்களாக இருக்கிறது. சண்டை பிடிச்சது இல்லை. ஆனா ஐயா அம்மா நான் திருமணம் 3 அக்காக்களுக்கு திருமணம் முடிச்ச உடனே அம்மா இறந்துட்டாங்க.
அப்ப நான் தான் அந்த பருவமடைந்த இந்த நேரத்துல எனக்கு 3 சகோதரர்கள். ஐயா தான் எங்களை பராமரித்து பாதுகாத்து கண்டிப்பார்கள். ஏன்னா நாங்கள் ஒரு குற்றஞ்சிதான் உடனே அந்த கண்டிக்கிற வழக்கம் ஒரு சிரிப்போட போயிடுவாங்க. பிறகு தனிமையில் இருக்கும்போது கூப்பிட்டு சொல்லுவார்கள், நான் இதற்காகத்தான் உன்னை கண்டிச்சேன், இதற்காகத்தான் நான் உன்னை பார்க்கிறேன், ஆனா இது இப்படி செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு அன்பான வார்த்தையால எங்களை அந்த பராமரிச்ச அந்த அன்பு, அந்த நான் திருமணமாகி போக மட்டும் ஐயா கொஞ்சம் நூல்வாய்ப்பட்டு வறுமைப்பட்டு இருந்தாலும் என்னை ஒரு சிறப்பாக நல்ல கணவரிடம் ஒப்படைத்து அந்த திருமண நாள் நினைவுகள் எல்லாம் இன்றும் என் மனதில் ஓடிக்கொண்டுதான் இருக்குது. ஐயா ஒரு அம்மாவாக எனக்கு இருந்து என்னை இந்த திருமணமாக என்னை இந்த திருமண அலங்காரம் செய்து ஆலயத்துக்கு செல்வதற்கு முன் ஐயா என்னைய கட்டி அணைத்து அந்த பாசமான நினைவுகள் எனக்கு இன்னும் மறக்க முடியாது. ஐயா எனக்கு ஒரு தாய் நினைக்கிறேன். மிக அழகான நினைவுகளும் அந்த மறக்க முடியாத நினைவுகளையும் அந்த ஒவ்வொரு வரிகளுக்கும் நிச்சயமாகவே நாம் ஒவ்வொருவருக்கும் கூட செல்வி நித்யானந்தன் 50 வருட நினைவுகளை சுமந்திருந்தார். அது போலவே ஒவ்வொருத்தரும் அந்த நினைவுகளை ஜெயந்தங்கராஜாவின் பக்கம், பல்வேறு சிவதர்ஷினின் பக்கம் என்ற ஒவ்வொருவருடைய பக்கங்களும் மிக அழகாக உங்களுடைய பக்கம் என்று கண்ணீரோடு அந்த நன்றியை சமர்ப்பித்திருந்தது. எனவே ஒவ்வொருவருடைய பக்கங்களுக்கும் தாய்மானவர்களாக நம்மை ஆராதித்த நிச்சயமாகவே நாம் பெற்றவர்களாக மாறும் போது எங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் அத்தனையும் அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம், அவர்களுடைய வாழ்க்கை அந்த பக்கங்களுக்கான ஆராதிப்பாக நிச்சயமா மாற வேண்டும். போட்டியும் பொறாமையும் பூசலுமான வாழ்க்கையாக நான் திருமணம் முடித்த அந்த தம்பதியர் மாறிவிட்டால் அதில் சிதிலம் அடைய போவது குழந்தைகளினுடைய எதிர்காலம். அதை புரிந்து கொண்டோமானால் நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் பக்குவமான பண்பான மனிதர்களாக வாழ முடியும். எனவே நிச்சயமாக நல்ல பெற்றோர்கள் கிடைத்த ஒவ்வொரு குழந்தைகளும் பாக்கியவான்கள். ஒரு இறைவனை பிள்ளைகளுடைய அந்த வாழ்க்கை உயர்வையும் நாங்க சந்தோஷப்படக்கூடிய நிலைமையில் நான் என்று இருக்கிறேன். எந்த பிள்ளைகள் சொல்ல போகவில்லை, நல்ல திறமையாக நல்ல நிலையில் இருக்கின்றார்கள். தங்களுடைய குடும்பங்களையும் நன்றாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். சில வேறுபாடுகள் பிரிவினைகள் வந்தாலும் அவர்கள் ஒற்றுமையோடு வாழ்ந்து கொண்டு தங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்களுடைய தாய்மானவர்களாக நிச்சயமாக அப்படித்தான் இருக்க வேண்டும். ஏனெனில் இந்த வாழ்க்கை என்பது மிக சொற்பமானது. இந்த அழகான நினைவுகளை சுமக்காமல் வெறும் சண்டைகளும் பூசல்களும் செய்வது என்பது எதற்கு? ஆனால் பக்குவமற்ற மனிதர்கள் கிடைத்தால் என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் தான் இந்த பிள்ளைகளை நான் இன்று கொண்டு வந்தேன். என்னக்கு அவர்கள் தாய்மானவர்களாக என்று இருக்கிறார்கள். எனவே நாம் அனைவரும் நெஞ்சார்ந்த நன்றியை அந்த அழகான 3 தாயுமானவர்களுக்கு நிச்சயமாக நாம் அனைவருமாக தெரிவித்து நிற்கிறோம். இந்த வார்த்தை அவர்களுடைய காதில் போய் சேரட்டுக்கும். இது போல அம்மாவும் அப்பாவும் வாஞ்சிக்கின்ற குழந்தைகளாக வாழ்க்கை முழுவதுமாக வாழ வேண்டும். இது பெரிய கொடுப்பினை. நிச்சயமாகவே அப்பா அந்த அன்பை நிச்சயமாக மீண்டுமாக இந்த 3 ஆண் சிங்கங்களிடம் பெற்றுக்கொள்வது என்பது மிகப்பெரிய பாக்கியசாலி நீங்கள். எனவே அத்தனையும் நிறைவாக தொடர நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சக்தீஸ்வரி சங்கரர்கள் வந்திருக்கிறீங்கோ. இதற்கு இன்னும் 3 கவிகள் இருக்கின்றது, வரி கவிகள் தரப்போறீங்களா? கவிதை அனைவருக்கும் நேர உற்சாக வணக்கத்தை கூறிக்கொண்டு ஜெர்மனியிலிருந்து சக்தி சுரேஷ் சங்கர் கவிதை நேரத்தில் இணைந்து இருக்கின்றேன். கொஞ்சம் தாமதிச்சு கொள்ளுங்க. வரி கவிதைகளோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம் நினைக்கிறேன் இல்லையா வாணி? தொகுப்புக்கும் எனவே மிக சிறப்பாக இணைந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நிறைவான வாழ்த்துக்களோடு இந்த நினைவுகளை பகிர்வதற்கு சந்தர்ப்பம் கொடுத்து அந்த தாயுமானவர் தலைப்போடு அந்த பக்கம் மிக சிறப்பானது. எனவே அந்த வரிகளோடு இணைந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் மெல்ல கேட்டுக்கொண்டவர்கள் ஒருவேளை என்னுடைய அப்பாவின் பக்கத்தையும் நான் மெல்ல சொல்லிக்கொண்டால் என் நெஞ்சில் இருக்கும் பாரம் மெல்ல அந்த சுமை ஆராதிக்கப்படும் என்று நினைத்தால் உங்களையும் அதை சொல்வதற்கு அழைத்தபடி சிவதர்ஷி ராகவனை மிக அன்பாக வரவேற்றபடி நான் கௌரி அவர்களே, உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், மிகுந்த நன்றியோடு கூறிக்கொள்கிறேன். நான் உங்களுடைய கவிதை நீங்கள் விமர்சனம் கொடுக்கும் போதில் இருந்துதான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அழகாக நீங்க சொல்லிக் கொண்டிருந்தீங்க. உங்களுடைய அப்பாவின் நினைவுகளோடு நானும் என்னுடைய அப்பாவை நினைத்தேன். வாழ்த்துக்கள்.
நேவிஸ் பிலிப் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். உங்களுடைய கவிதையை இணைத்துக் கொள்ளுங்கள். சிவதர்ஷினி அவர்களுடைய அனுமதியோடு இணைத்துக் கொள்ளுங்கள். எனவே சிவதர்ஷினி ராகவன் அவர்களுக்கு தொடர்ந்து இணைய அன்பாய் வரவேற்றபடி அழகான கவிதையை தந்த சிவதர்ஷினிக்கு நிறைவான வாழ்த்துக்களோடு நானும் செவியும் அடுத்தபடி காத்திருக்கிறேன். நன்றி வாணி. நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். காணொலி கவிகள் நிறைவுக்கு வருகின்றது. தோப்படி விஜயகுரி அவர்கள் இருந்திருந்தார்கள். நன்றி. தொடர்ந்து சிவதர்ஷினி அவர்கள் வணக்கம். வாங்குவோம். இனிய உற்சாகமான வணக்கம் வாணிமோன் அவர்களே. சுற்று பயணத்தின் பின்னர் ஒரு சுற்று சின்ன பிள்ளையா வந்தது போல ஒரு உணர்வு, சந்தோஷம், மகிழ்ச்சி. இன்றைய நாள் உலக புலம்பெயர் சிறுவர் எழுத்தாளத்தின் 5வது நாளில் சந்திக்கணும் நினைக்கிறேன். எல்லோரையும் என்பை வாழ்த்தி வரவேற்று இவருடைய கவிதை சக்தி சிறுமி சங்க நிப்பீங்களா? ஒரு முறை விஜய் அவருடைய வரிகளோடு ஒரு முறை இணைந்திருங்க. அடுத்து நீங்கள் தாருங்கள். விஜயா அவருடைய வரிகளை ஒரு முறை நாங்கள் மேய்ந்து விடலாம். தாயுமானவர் இன்று எல்லோருடைய தலைப்புகளும் தாயுமானவர் என்று மேல பொறிச்சிருக்கும் போது அந்த பக்கம் திறக்கிற ஒரு சிறப்பாகவும் கம்பீரமாகவும் இருக்கிறது. தாயுமானவர் என் தந்தையாகினார், அவர்தான் என்னுடைய தந்தை. விந்தை உலகிலே எந்தை முந்தை உறவினை முழுதாய் நெஞ்சிலே, முந்தை உறவினை முழுதாய் நெஞ்சிலே சிந்தை தெளிவுற சேர்த்த சொந்தமான. அதுல நிறைய விஷயம் இருக்கு. என் தந்தை, எந்த என்பது என் தந்தை, முந்தை உறவு, பழைய கால தொடர்புகள் எல்லாமே அப்பாவினுடைய அந்த சந்ததி தொடர்புகள் எல்லாம் எனக்கு என்னுடைய சிந்தனையில தெளிவாக அழகாக அந்த சந்ததியை அடுத்து கொண்டு வர்ற ஒரு சிறப்பு தந்தையுமா இருக்கிறது. ஆகவே எனக்கு தெளிவாக சிந்தை தெளிவாக சேர்த்த சொந்தமானவர் என் தந்தை என்ற அழகான அந்த 4 வரிகளுக்குள்ளே நிறைய விஷயங்களை உள்ளடக்கி. ஆகவே தந்தையானவர், தாயுமானவர், அவரே என்னுடைய எந்தை முந்தை உறவினை எனக்குள்ளே சிந்தை தெளிவுற நிலைத்த சொந்தமாக்கினார். நிந்தை செய்தலர், அவர் யாரையும் நிந்தை செய்யல, தவறா பேசல, அவர் யாரையுமே குற்றம் சுமத்தல. நிதமும் தம்மை உழைப்பின் ஆளியாக்கினர், உழைப்பாளியாக்கினர். உழைப்பினுடைய சுவிட்ச், அதாவது நான் முழுமையாக உழைத்தார். வாழ்வை மகிழ்வின் தொடுகையாய் இளைய வாய்ப்பை வழங்கி இசைந்தவர். அழகான வரியாக வாழ்வை மகிழ்வின் தொடுகிறார். வாழ்வு எல்லோருக்குமே கிடைக்கும், ஆனால் அந்த வாழ்வு மகிழ்வாய் அமைவதற்கு ஒரு குடும்பத்திலே தந்தையினுடைய பங்கு முக்கியமானது. ஆகவே மகிழ்வின் தொடுகையாய் இழைவதற்கு வாய்ப்பை வழங்கி இசைந்தவர் தந்தையானவர். கூடி குதூகலம் இழைந்திட எங்களுக்குள்ளே அழகான சொந்தங்கள் உறவுகள் எல்லாமே கூடி குதூகலம் இழைந்திட அவர் வருடி கொடுத்துமே வசந்த வசந்த இலையில் அழகான சொல்லாடல். அது வசந்த இலையில் பின்னினர். கூடி குதூகலம் இழைந்திட அவர் வருடி கொடுத்துமே வசந்த இலையில் பின்னினர். அனைத்து உணர்ந்து செப்பினர். எல்லாவற்றையும் எங்களுக்கு செப்பினார். உணர்வில் எழுதினார். கவிதைக்குள்ளே சில சொற்களை சொன்னார் கூறினார் என்பதை விட அதை கொண்ட அழகான சொற்கள் செப்பினார். இளைய எங்களுக்கு உரைத்த எழுதினார். உணர்வில் எழுதினார். எங்கள் உணர்வோடு அதை கலக்க வைத்தார். ஆனாலும் என்ன, பின்னர் மதுவின் பிரியராய் மயங்கி விழுந்துதான். ஆனாலும் இத்தனைய ஒரு பெரும் சிறப்பு மிக்க தந்தையருக்கு ஒரு தந்தைக்கல்ல, பொதுவான தந்தையருக்கு, இந்த புலம்பெயர் தேசத்தில் ஒரு பெரும் சாபக்கேடா இருக்கின்ற அதிகமான தந்தையருக்கு ஒரு சாபக்கேடு. அதுதான் இங்கே இவருக்கும் ஒரு மைனஸ் பாயிண்டா வந்திருக்கு. ஆனாலும் என்ன, பின்னர் மதுவின் பிரியராய் மயங்கி விழுந்ததால் தாயை தாங்கி இள வைத்தே மறைந்து. தாயில் தங்கியல அந்த சொல்லு ஒன்று தவறாக அறிவற்றது. சரி, அவர் தாயை தாங்கியல. நாம் எல்லோரும் தாயில் தங்கி இருக்கின்ற ஒரு நிலையை அவர் தந்து விட்டு சென்று விட்டார். ஆகவே நினைவில் உரைகிறார் நேர்மை வாழ்வின் நிறை. எல்லாமே சிறப்பாக இருந்தாலும் எங்கோ ஒரு இடத்துல ஒரு சின்ன சிக்கல் ஒன்று வந்துதான் ஆகும். எல்லோருமே மனிதர்கள். அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ளே தங்களை இணைத்து விடுவார்கள். அது தெரிந்தோ தெரியாமல் நடக்கிறது. ஆனாலும் அங்கே தாய் தோல் தாங்கி குடும்பத்தை தாங்க வேண்டிய நிலைக்கு அவர் அந்த விஷயத்திலே மட்டும், அதுவும் அந்த அழகா மது பிரியரார் ஏதோ ஒரு பிரியம் அவருக்குள்ளே வந்தது. இதையும் கூட கவிதையில அழகாய் வெளிப்படுத்தி, என்ன சிக்கல் இருந்தாலும் தந்தையர் எல்லாமே பெருமை என்று சொல்லுகிறது. ஏதோ ஒன்று அங்கு இருந்தது. அது குறைபாடு என்பதை விட அதை நாம் ஏற்று நகர்ந்திருக்கிறோம் என்பதை அழகாக தந்திருக்கிறார். மிக அழகான சொல்லாடல்கள், மிக சிறப்பான வரிகள், அனைத்துக்குமே வாழ்த்துக்கள் கூறியபடி இப்பொழுது சக்தி சொல்லுங்க. அனைவருக்கும் இந்நேர உற்சாக வணக்கத்தை கூறிக்கொண்டு என்னுடைய கவிதை வரி தாயும் மாணவர்.
கருவறையில் என்னை சுமக்கவில்லை, கருவறையில் என்னை சுமக்கவில்லை. உருவம் தந்து உலகை காண வைத்த உன்னதர். அருவமாய் அவர் இருக்கையில் அருகில் நான் இருக்கவில்லை, அருவமாய் அவர் இருக்கையில் அருகில் நான் இருக்கவில்லை. ஆனாலும் அஞ்சலிக்கிறேன், ஆனாலும் அஞ்சலிக்கிறேன் அன்னையாக. ஆக கோவிலினில் ஊசிக்கிறேன், ஆக கோவிலினில் ஊசிக்கிறேன். பாலூட்டவில்லை, பரிவையூட்டினார். காலூன்றி நிற்க கல்வியை புகட்டினார். பாலூட்டவில்லை, பரிவை ஊட்டினார். காலூன்றி நிற்க கல்வியை புகட்டினார். தந்தை என்ற தன்னலமற்ற உறவு உயிர் தந்த உத்தமர். தந்தை என்ற தன்னலமற்ற உறவு உயிர் தந்த உத்தமர். தாய்மையை பெறாத தந்தையும் தாயும் ஆனவரே, தாய்மையை பெறாத தந்தையும் தாயும் ஆனவரே. தூய்மை உள்ளம் கொண்டு வாய்மையை காத்து வாழ்ந்தவர். நோய் வந்த போதிலும் நொந்து கொள்ளவில்லை, நோய் வந்த போதிலும் நொந்து கொள்ளவில்லை. காய்த்து குலுங்கும் கனி மரமாம், காய்த்து குலுங்கும் கனி மரமாம் குடும்பத்தை காத்த தெய்வம். துடுப்பெடுத்து வலிந்து வலிந்து வலித்த உத்தம தந்தை தாயுமானவரே. காய்த்து குலுங்கும் கனி மரமாம் குடும்பத்தை காத்த தெய்வம். துடுப்பெடுத்து வலிந்து வலிந்து வலித்த உத்தம தந்தை தாயுமானவரே. சதையின் ஒவ்வொரு அணுவும் சதா தன் மனைவி மக்களை சிந்திக்க, சதையின் ஒவ்வொரு அணுவும் சதா தன் மனைவி மக்களை சிந்திக்க பதை பதைத்து பாடுபட்டு உழைத்தவர். அழுகையும் கவலையும் வெளிக்கொணரா வேங்கை, அழுகையும் கவலையும் வெளிக்கொணரா வேங்கை. பொழுதும் கணங்களை பக்குவமாய் செலவு செய்தவர். தொழுது நிதம் நமக்காய் மும்முரமாக வாழ்ந்தவர். தொழுது நிதம் நமக்காய் மும்முரமாக வாழ்ந்தவர். பழுதுபடாத பரம்பரையை காக்க பாடுபட்டு உழைத்த தந்தையும் தாயுமானவரே. அழுகையும் கவலையும் வெளிக்கொணரா வேங்கை. பொழுதும் கணங்களை பக்குவமாய் செலவு செய்தவர். தொழுது நிதம் நமக்காய் மும்முரமாக வாழ்ந்தவர். பழுதுபடாத பரம்பரையை காக்க பாடுபட்டு உழைத்த தந்தையும் தாயுமானவரே. கவிதை நேர தொகுப்பாளினிகளுக்கு நன்றியும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். திருமதி நடாமோகன் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை கூறி அன்புடன் நன்றியுடனும் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சக்தி ஸ்ரீ சங்கர். மிக சிறப்பான அழகான சொல்லாளர்கள். பழுதுபடாத பரம்பரையை காத்தார், அது நேரம் பழுதுபடாது அந்த பரம்பரை. இரண்டுமே ஒன்று பரம்பரை பழுதுபடாமல் வந்திருக்குது சந்ததி, அதை காக்க வேண்டியது இவர் கையிலும் பொறுப்பு. அதே நேரம் இவர் தன்னுடைய பரம்பரையை இவர் பழுதுபடாமலும் காத்திருக்கிறார். ஆகவே அழுகை கவலை கோபம் துன்பங்களை இவர் வெளி காட்டாமல் இருந்திருக்கிறார். ஆனாலும் இருந்திருக்கும் அவர்களுக்குள்ளும், அவர்கள் வெளியில காட்டுவதில்லை. அவற்றையெல்லாம் தாங்கி அறைக்குள்ளே அவற்றையெல்லாம் புதைத்துத்தான் அவர்கள் நடமாடி இருக்கிறார்கள். ஆகவே உயிர் தந்த உத்தமராகவும் தாய்மை பெறாதவர் தந்தை, ஆனாலும் அவரும் தாய்மானவர் தான். அவர் வயிற்றில சுமக்கவில்லை, ஆனால் உருவம் தந்திருக்கிறார். அருவம் அருகில் இருக்கல, ஆனாலும் நான் அவரை பாலூட்டல பரிவாக என்னை காத்திருக்கிறார். வாய்மை தவறாதவர் என்றும் அவர்களுடைய நிறைய பண்புகள், அவர்களுடைய நல்ல பண்புகள் தான் பிள்ளைகளுக்குள்ளும் ஆகவே அந்த முன்னுதாரணமாக அவர் நடந்திருக்கிறார் என்பதற்காக பல விஷயங்கள் பல விடயங்களை நீங்க தந்திருக்கிறீர்கள். அகக்கோயிலே நான் அவரை பூசிக்கிறேன். குடும்பத்தை காதலித்து காத்த தெய்வமாகவும் எப்பவுமே குடும்பத்தை தாங்கி நின்றவராகவும் இருக்கிறார். துடுப்படுத்து வலிந்து அந்த குடும்பம் என்ற அந்த என்ன தோணியை அல்லது அந்த படகை வலிந்து ஓட்டி இருக்கிறார். என்னுடைய உடலில் வலி இருக்கும் வரும் அவர்
அதுதான் கோயிலுக்குள்ளும் வரை வலிந்து வலித்தவர் என்ன துடுப்பை வலித்தவர். ஆனா அவருக்கு இருந்திருக்கும் அந்த துடுப்பை வலிக்க, அந்த குடும்பம் அந்த துப்பத்தை வலிக்கும் பொழுது அவருக்கு அவ்வளவு வலித்திருக்கு. உண்மை. அவர்கள் பொறுப்பு, அந்த குடும்ப தலைவன் என்று பொறுப்பை எடுக்கிற போது அது அந்த சரியான கடமை தவறாமல் ஒரு தலைவன், குடும்ப தலைவன் ஒரு தந்தை இருப்பார். ஆனால் தன்னுடைய, நீங்க சொன்னது போலத்தான், தன்னுடைய சதையில் இருக்கிற அந்த அணு சதா மனைவி பிள்ளைகள் என்று அந்த சதை கூட பிடித்துக் கொண்டிருக்கும். மனைவி மக்களுக்காக பாடுபட்டவர்கள். அதே நேரம் நான் கால் ஒன்று நிக்க எனக்கு கல்வியை தந்திருக்கிறார் தந்தை என்று சிறப்பானவர். நோயிலே வந்து விழுந்த போதிலும், அவர் நோயிலே இருந்த போதிலும் எல்லாவற்றையும் நான் தெரிந்து கொள்வதற்காக எனக்காக எல்லாவற்றையும் தந்திருக்கிறார். வாய்மை காத்தவர். இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தீர்கள். பொழுதுகள், பக்குவங்கள் எல்லாமே அவரிடம் இன்னும் ஒரு நிமிஷம் தருவீங்களா? ஒரு நிமிஷம். என்னுடைய தந்தையின் நினைவு ஒரு நிமிஷத்துல பகிர்ந்து விடைபெறுகிறேன். 16 வயது இருக்கும் எனக்கு அப்பொழுது. என்னுடைய 16 வயதில் என் காலில் ஒரு புண், கீழ் பாதம், அதுல மேல் பகுதியில பெரிய புண். அது சின்ன புண்ணாக இருந்து அது அப்படியே பெருசா வரும். அதை சொல்றது காணாக்கடி என்று சொல்லுவார்களாம். எனக்கு தெரியும் அந்த நேரம் அப்படித்தான் அதாவது காணாக்கடியல்ல ஒரு பூச்சி வந்து கடிக்கிறதா உங்களுக்கு நாங்க காண மாட்டோம். அப்படி அதான் அர்த்தம் என்று சொன்னார்கள் அந்த நாளில. காணாக்கடி என்றுதான் சொல்லி, அப்ப அதை பார்ப்பது, அந்த புண் வந்த நேரம் என்னை அவர் பார்த்த விதம் மெச்சத்தக்கது. ஒரு அன்னையை விடவும் தாதியை விடவும் மேலாக என்னை கவனித்தார். ஆரம்பத்துல விஷகடி வைத்தியம் பார்க்கும் ஒருவரிடம் தான் கூட்டி சென்று வைத்தியம் செய்தார். ஆனாலும் மாறவில்லை. அது இன்னும் பெரிதாக பெருத்து கொண்டுதான் இருந்த அந்த புண் மாறவில்லை. வைத்தியர் கடைசியாக அந்த ஒரு வசம்பு என்ற ஒரு சொல்லி ஒரு கட்டை மூலிகை அதை கூட கட்டி பார்த்தார். என்னுடைய அந்த நாங்கள் கால் சாங்கிலி கட்டுற அந்த கணக்காலில அதற்கும் சுகம் பெறவில்லை. அப்ப எல்லோரும் பேசினார்கள், இப்படி வைத்தியம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், காலம் எவ்வளவு காலமாகியும் மாற இல்லை. பின்னர் எல்லாரும் பேசி எப்படியால் ஆங்கில வைத்தியம் பார்க்க பஸ்ல கூட்டி கொண்டு போவார் யாழ்ப்பாணத்துக்கு. அப்படி போய்கொண்டு இருக்கையிலும் மழை வெள்ளம் பெருகி இருந்தது நிலத்துல, பஸ் நிலையத்துல, ஜெஃப்னா டவுனுக்குள்ள. தன் 2 கைகளிலும் என்னை தூக்கி கொண்டு, அப்படியே ஒரு குழந்தை பிள்ளைய 2 கையில நாங்கள் எப்படி தூக்குவோமா, அப்படி என்ன 16 வயதுல என்ன அப்படியே தூக்கி கொண்டு, ஏனென்றா காலில அந்த தண்ணி படக்கூடாது, அந்த வெள்ளம் என்னுடைய புண்ணில் படக்கூடாது என்பதற்காக தன்னுடைய 2 கைகளிலையும் அப்படியே ஏந்தி கொண்டு நடந்து போய் பஸ்ல ஏற்றியது இன்றும் என் ஞாபக கண்களில். அப்பப்பா சொல்ல முடியாது. தாயுமானவரே, தந்தைகள் அந்த தலைப்பினுடைய அர்த்தம் அதுதான். சுமக்கிறதுன்றது கயிறுவில வயிற்றுல சுமக்கிறது அல்ல, வாழ்க்கை முழுவதுமே சுமக்கிறது ஒரு தந்தையின் கடமையாயிருக்கிறது. அது பிள்ளைய மட்டுமல்ல மனைவியும் சேர்த்துத்தான். தன்னுடைய குடும்பத்தை சுமந்து தான் கட்டியவளை சுமந்து ஒரு ஆணுக்குரிய நிறைய விஷயங்கள் இருக்கிறது, பொறுப்புகள். ஆகவே கவிதை மிக முழுமையாக ஒரு தாய்மானவரை, தந்தையை எவ்வளவு தூரம் சிறப்பிக்க முடியுமோ, அவருடைய நினைவுகளை தாங்க முடியுமோ அந்த அளவு தூரம் வரிகள் ஒவ்வொன்றும் காத்திரமானதாக பெருமதியானதாக இருக்கிறது. சிறப்பான வாழ்த்துக்கள். தொடர்ந்தும் அடுத்த வாரமும் இணைந்திருங்க. எனக்கு மிகுந்த சந்தோஷமா இருக்கு. இந்த பாமுகத்துல நான் இணைந்து என்னுடைய தந்தையின் நினைவை நான் ஒரு தாயுமானவை இதுவரை உண்மையை சொல்றேன். திரு நடாமோகன் அவர்களுக்கு மிகுந்த வாழ்த்துக்கள். தலைப்பு கொடுத்தார்களோ தெரியாது. உண்மையில இதுவரையும் நான் என் தந்தையை தாயுமானவர் என்று நான் உண்மையைத்தான் சொல்கிறேன். அவரும் ஒரு அம்மா என்று நான் நினைத்து கூட பார்க்கல. இந்த தலைப்பு கேட்டதுக்கு பிறகுதான் இப்படியும் ஒரு பக்கம் தந்தைகள் எல்லா தந்தையர்களிடம் இருக்கிறது என்பதை உணர்ந்து வந்த வரிகளை தந்தேன். உங்களுடைய பணிக்கு மிகுந்த வாழ்த்துக்கள் கூறி நன்றி சக்தி சங்கர். நன்றி, வணக்கம். நினைக்கிறேன் நீ வசந்தா ஜெயதீசன் இருக்கிற, ஜெயபாசுரி மற்றும் நகுலாசுரன் இவ்வளவு இருந்தானா? 3 இருக்கிறார்களா? சரி. நாங்கள் அப்படி என்றால் வசந்தா ஜெயதீசனுடைய கவிதையை பார்த்தபடி ஓடர்ல அவர்களுக்கு முன்னிருக்கிறார். சரி. தாய்மானவரே, வசந்தா ஜெகதீசன் ஜெர்மனியிலிருந்து. தந்தையனும் தைரியவாதி, தனித்துவம் பேணிடும் உறவாளி. தந்தையனும் தைரியவாதி, தனித்துவம் பேணிடும் உறவாளி. எதற்கும் முதன்மை முதலீடாகும், துணையாய் காக்கும் துணிவின் தேர்ச்சி. எதற்கும் முதன்மை முதலீடாகும், துணையாய் காக்கும் துணிவின் தேர்ச்சி.
பாசச்சிறகின் பண்பில் மிளிரும் படிப்பினை ஊட்டி பாதியை செதுக்கும். பாசச்சிறகின் பண்பில் மிளிரும் படிப்பினை ஊட்டி பாதியை செதுக்கும். அன்பின் ஊற்றில் அவதாரம் தொனிக்கும். அன்பின் ஊற்றில் அவதாரம் தொனிக்கும். எந்தை வாழ்வே எதற்கும் முதன்மை. எந்தை வாழ்வே எதற்கும் முதன்மை. தாயுமானவராய் தற்காக்கும் பெருமை. தாயுமானவராய் தற்காக்கும் பெருமை. வலிகள் நீக்கியே வழியை சுட்டும் வரமாய் கிட்டிய தாயுமானவர். வலிகள் நீக்கியே வழியை சுட்டும் வரமாய் கிட்டிய தாயுமானவர். அன்பின் ஆதாரம் அவனிக்கு அடையாளம். அன்பின் ஆதாரம் அவனிக்கு அடையாளம். முதல் எழுத்தின் முத்திரையாய் முதன்மை தந்த அன்புறவே. முதல் எழுத்தின் முத்திரையாய் முதன்மை தந்த அன்புறவே. பேரன்பின் பெரும்பெறம். பேரன்பின் பெரும்பெறம் பேறுகொள் தனித்துவம். பேரன்பின் பெரும்பெறம் பேறுகொள் தனித்துவம். இந்த தந்தையானவர் தாயுமானவர் பேரன்பின் பெரும் பெறமாய் கிடைத்திருக்கிறார் எங்களுக்கு. அதே நேரம் பேறுகொள் தனித்துவம். தந்தையானவர் தாயுமானவர் இங்கே ஒரு தனித்துவமானவராய் முடியும். ஒரு தந்தை என்பது நிறைய விஷயம் தந்தையில் அடங்கி இருக்கிறது. அது ஒரு பெரும் பேறு. தந்தையாக கிடைத்தது. இப்படியானவர் இந்த பண்புகளை கொண்டவர் எனக்கு தந்தையாகி தாயுமானவராக இன்று நாங்கள் அவரை போற்றுகிறோம். அது ஒரு பெரும் பேறு. ஆகவே தந்தை எனும் தைரியம். ஒரு பிள்ளை ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி தந்தையை பார்த்துத்தான் முதல். அவர் தான் ரோல் மாடல்னு சொல்ல. அவரை பார்த்துத்தான் எங்களுக்கு எல்லாமே வரும். துணிவோ கல்வியோ நல்ல பழக்க வழக்கமோ அவர் முன்னுதாரணமா நடக்கிற போது அவரை பார்த்துத்தான் வரும். ஆகவே தந்தை என்பது ஒரு தைரியம். தந்தை என்னும் தைரியவாதி என்று ஆரம்பத்திலேயே கவிதைக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து ஆரம்பித்திருக்கிறார். தனித்துவம் பேணிடும் உறவாளி. ஒரு தனித்துவம் அவரிடம் இருக்கிறது. அவர் தான் எங்களுக்கான ஒரு உறவாளி. உறவாகவும் இருக்கிறார். எதற்கும் முதன்மை. முதலீடு. ஒரு முதலீடு. ஒரு வீட்டை கட்டுவதற்கு ஒரு பொருளை வாங்குவதற்கு எங்களுக்கு ஒரு முதலீடு வேணும். ஆனால் எங்கள் குடும்பத்தை கட்டியமைப்பதற்கு அது சரியான தலைமை. அது அந்த முதலீடு தந்தை தான். அதுதான் முதலீடு. எம்மை துணியாய் காக்கும் துணிவின் தேர்ச்சி. துணையாய் தூணாய் எல்லாம் நின்று காக்கின்ற ஒரு துணிவு தந்தை தான். பாசச்சிறகின் பண்பில் மிளிரும் படிப்பினை ஊட்டி. ஒரு அனுபவத்தை எங்களுக்கு பகிர்பவர். நல்ல பாதியை செதுக்குகிறார். அவருடைய அனுபவம் நமக்கு நல்ல ஒரு பாதியை செதுக்கு. அதே நேரம் அன்பின் ஊற்றில் அவதாரம் துணி. அவருடைய அன்பில் அவர் எங்களுக்கு காட்டுகிற பாசத்திலே அவர் ஒரு தெய்வத்தின் அவதாரமா அல்லது ஒரு என்ன ஒரு நல்ல விடயத்தின் அவர் அவதாரமாக வந்திருக்கிறார் எங்களுக்கு என்ற ஒரு பொருளை துணிக்கும். எந்தை வாழ்வே என் தந்தையினுடைய வாழ்வே எல்லாவற்றுக்கும் முதன்மையானதாக இருக்கிறது. தாயுமானவராய் தற்காக்கும் பெருமையாகவும் இருக்கிறது. அவரே எமக்கான பெருமை. வலிகள் நீக்கி எங்களுக்கு வலிக்கிற போது துயரம் பெறுகிற போது என்ன விஷயம்னா சின்ன குழந்தையில விழுந்தாலும் 6வது அடிச்சாலும் அப்பாட்ட சொல்லுவேன் கூடுறது. அப்பா என்னட்டே என்று விரட்டினா எல்லாரும் பயந்து ஓடினோம்னு அந்த குழந்தையிலேயே எங்களுக்கு ஒரு என்ன அப்பாட்ட சொன்னா எல்லாம் சரி. ஆகவே அந்த நமக்கான வலியை நீக்குவதோடு வழியையும் சொல்லுவார். இப்படி செய்யுங்கள் அப்படி செய்யுங்கள் ஒரு நல்ல வழியை காட்டுறார். அவரே வரமாய் கிட்டி தாய்மானவராக இருக்கிறார். அன்பின் ஆதாரம். ஒரு பிள்ளைக்கோ ஒரு எந்த பிள்ளைக்கு எடுத்தாலும் ஒரு அன்பின் ஆதாரமாக நாங்கள் எப்பவுமே தாயை பற்றி தான் பேசிக்கொண்டே இருப்போம். தாய் தான் என்று. ஆனால் அங்கே மறைந்திருக்கின்ற அந்த தாய்க்கும் ஆதாரமாக இருக்கின்ற அந்த தந்தையினுடைய தாய்மானவருடைய பெருமை இன்று பேசப்படுகிறது இந்த கவிதைகளினூடாக. ஆகவே அன்பின் ஆதாரமாகவும் அவனுக்கு அடையாளமாகவும் எம்மக்கு உலகத்தை காட்டியவர். அல்லது பேருக்கு முன்னால் இருக்கின்ற பெயர் எம்மை அடையாளம் காட்டியவர் தந்தையாகத்தான் இருக்கிறார். அதுதான் அந்த முதல் எழுத்து. இன்று வரைக்கும் நமக்கு பாடசாலையிலே டாப்பிலே கூப்பிட்ட பேர் அப்பாவின் பேரை சேர்த்து கூப்பிட்டது இன்று வரையும் காதுக்குள்ளே துணித்து கொண்டே இருக்கு. எங்கள் பேரோட அப்பாவின் பேரை திடீரெனக்கு திருமணத்துக்கு புறம் மாற்றும் போது ஒரு பெரும் கவலை ஒன்று பேர் அப்படி மாறிட்டு அது கவலையாக இருக்கும். ஆகவே முதன்மை தந்த அன்புறவு இவர் பேரன்பின் பெரும் பேறு தந்தை என்று தைரியவாதி உறவாளி அழகான சொற்களை எல்லாம் தந்து தந்தைக்கு ஒரு பெரும் ஒரு மகுடம் சூட்டுவதாக இந்த கவிதை அமைந்திருந்தது. சிறப்பான வாழ்த்துக்கள் வசந்தா ஜெகதீசன் அவர்களே. தைரியமான உங்களுக்குள்ளும் அந்த தைரியத்தை தந்தவர் உங்கள் தந்தை என்பது ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த தந்தையினுடைய தைரியம் என்று பேச வைக்கிறது. சிறப்பான வாழ்த்து. அடுத்து நகுலாஸ்மினாதன் அடுத்த கவிதையோடு இணைகிறார் நகுலா சிவநாதன் அவர்கள். தாயுமானவர்.
தாயுமானவர் அப்பா தந்தையானவர், சோதியானவர் அப்பா சொந்தம் நீங்கள் தான் அப்பா. தாயுமானவர் அப்பா தந்தையானவர், அல்லாட்டி நாங்கள் இப்படி வாசிக்கணும், தாயுமானவர் அப்பா தந்தையானவர் அவரே சோதியானவர், அப்பா சொந்தம் நீங்கள் தான், அப்பா நீதியாவர் எமக்கு நீதியாவர், அப்பா நிச்சயமானவர். ஒவ்வொரு இடையிலும் அவர் அப்பா போட்ட ஒரு வித்தியாசமான பாணி. தாயுமானவர் அப்பா தந்தையானவர் சோதியானவர் அப்பா சொந்தம் நீங்கள் தான் அப்பா, நீதியானவர் நீதி அவரையாவர், அப்பா நிச்சயமானவர். சின்ன வயதில் எம்மை வளர்த்தவர், சிங்கார கதை சொல்லி வளர்த்தவர். சின்ன வயதில் எம்மை வளர்த்தவர், சிங்கார கதை சொல்லி வளர்த்தவர். அம்மா இல்லாவிட்டாலும் அரவணைத்து வளர்த்தவர். அம்மா இல்லாவிட்டாலும் அரவணைத்து வளர்த்தவர். செம்மை வாழ்வில் செழிக்க வைத்தவர். செம்மை வாழ்வில் செழிக்க வைத்தவரை உண்மை சொல்லி வாழ்ந்த உத்தமர். தன்னம்பிக்கை தந்த எங்கள் அப்பா தளராது அப்பா உந்தன் அன்பு. தன்னம்பிக்கை தந்த எங்கள் அப்பா தளராது அப்பா உந்தன் அன்பு. இவருடைய கவிலக்கம் 1710 இருக்கிறது. சிறப்பான வாழ்த்துக்கள் நகுலசிவனானவர்களே. தாயுமானவர் அவரே தந்தையானவர், சோதியானவர் அப்பா சொந்தம் நீங்கள் தான் எங்களுக்கு முதற் சொந்தமாக இருக்கிறீர்கள். நீதியானவர் நீங்களே நீதியாக நடந்திருக்கிறீர்கள். அதே நேரம் நிச்சயம் ஒரு நிச்சயமான உறவாக இருந்திருக்கிறீர்கள். தாய் இழந்த அந்த சந்தர்ப்பத்திலே கூட தாயினுடைய பணியையும் சேர்த்து தானே தாங்கியவர். சின்ன வயதிலே வளர்த்திருக்கிறார், சிங்காரமாக கதை சொல்லி வளர்த்திருக்கிறார். அம்மா இல்லாவிட்டாலும் அந்த அரவணைப்பு தந்தையின் மூலமாக நமக்கு கிடைத்தது என்பதை அம்மா இல்லாவிட்டாலும் அரவணைத்து வளர்த்தார். செம்மை வாழ்வில் செழிக்க வைத்தது. செம்மை வாழ்வில் செழிக்க வைத்தது என்பதை விட நான் நினைக்கிறேன், அது செம்மை என்பது அதுவே ஒரு சிறப்பான வாழ்வு தான். ஒரு கஷ்டமான நிலையிலே உண்மை செழிக்க வைத்தவர் என்பது பொருள்பட ஒரு சொல்லி இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று யோசிக்கிறேன். உண்மை சொல்லி வாழ வைத்த அவரே உண்மை சொல்லி வாழ்ந்தார். அதே நேரம் எமக்கும் தன்னம்பிக்கையை தந்தவர் அப்பா. தளராது அவருடைய அன்பு தளராது என்றுமே அது உறுதியானது. தாய் இல்லாத சந்தர்ப்பத்திலே தந்தை தாயாக அந்த பணியை இருக்கிற போது அங்கே இன்னும் தாய்மானவருக்கு இன்னும் மிக ஒரு காத்திரமான பணி அங்கே இருந்திருக்கிறது. ஆகவே இன்னுக்கு என்றால் நகுலாசிநாதன் இன்னும் அப்பா பெரியவனை போட்டு சொல்லியிருக்கிறார். என்னுடைய இத்தனைப்பு உங்களுக்கு அம்மாவினுடைய பணியையும் அப்பாவே தாங்கியிருக்கிறார். அந்த வகையிலே சிறப்பான அவசரமாக நீங்கள் சில படைத்திருக்கலாம், சிறிய கவிதையா இருந்தாலும் தர வேண்டிய விஷயங்களை அதற்குள்ளே அடக்கி இருக்கிறீர்கள். சிறப்பான வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கையோடு தளராது அவர் செய்கின்ற பாதை அந்த வழியிலே இவருக்குள்ளும் அந்த தன்னம்பிக்கை நிறைந்திருக்கிறது. சிறப்பு வாழ்த்துக்களை உங்கள் கவிதைக்கு சேர்த்துக் கொள்ளும். அடுத்து நிறைவான கவிதையோடு ஜபாஸ்ரீ தெய்வீகன் கனடாவிலிருந்து அவருடைய கவிதையை பார்த்துக் கொள்ளலாம். தாயுமானவர் கவியிலக்கம் 62. ஜபாஸ்ரீ தெய்வீகன். தந்தையானவரே தாயுமானவரே, தந்தையானவரே தாயுமானவரே, தரணியில் எம்மை தாங்கி பிடித்தவரே, தரணியில் எம்மை தாங்கி பிடித்தவரே, உள்ளமதில் வெள்ளம் போல் பாசமாய் உலா வருவீர்கள் எங்களுடன் நேசமாய். உள்ளமதில் வெள்ளம் போல் பாசமாய் உலா வருவீர்கள் எங்களுடன் நேசமாய். சொல்ல வார்த்தை இல்லா பேரொளி புலம்பே, சொல்ல வார்த்தை இல்லா பேரொளி புலம்பே, சோதியாய் ஒளிரும் சுடரும் தானே, சோதியாய் ஒளிரும் சுடரும் தானே. கனவுகளை மனதில் போட்டு உழைத்து கடுகளவும் வெளியில் சொல்லா கலங்கரை விளக்கி. கனவுகளை மனதில் போட்டு உழைத்து கடிதளவும் வெளியில் சொல்லா கலங்கரை விளக்கி. எமக்கு மட்டும் தந்தை அன்றி அன்னைக்கும் தந்தையாகி, எனக்கு மட்டும் தந்தை அன்றி எமக்கு மட்டும் தந்தை அன்றி அன்னைக்கும் தந்தையாகி, தருணம் அறிந்து தர்க்கம் விளக்கி, தருணம் அறிந்து தர்க்கம் விளக்கி, அருளும் அறிவும் எழுந்த ஆளுமையும், அருளும் அறிவும் எழுந்த ஆளுமையும், அன்னைக்கு நிகரான அன்பின் பெருமை, அன்னைக்கு நிகரான அன்பின் பெருமை கண்ணுக்குள் இன்னும் தெரியுதப்பா. அன்னைக்கு நிகரான அன்பின் பெருமை கண்ணுக்குள் இன்னும் தெரியுதப்பா. கலங்கி நாமும் நிற்கின்றோம் தந்தையரே, கண்மணியாய் எமை காத்த தாயுமானவர். கலங்கி நாமும் நிற்கின்றோம் தந்தையரே, கண்மணியாய் எமை காத்த தாயுமானவர். தந்தையானவர் அவரே தாயுமானவர். என் தாய்க்கும் தந்தையானவர். கூடுதலா அம்மாக்கள் பிள்ளைகளுக்கு சொல்லியும் அப்பா அப்பா அப்பான்னு அவர்களும் அப்பா அப்பான்னு கூப்பிடுவார்கள். சில உள்ள மனைவியும் அவர்களுக்கு பிள்ளை மாதிரியே பிள்ளைகளோடு சேர்த்து மனைவியும் பிள்ளையாக நடத்துவார் அதிகமானவர் இருக்கிறார்கள். சின்ன பிள்ளை மாதிரியே நடத்துவார் அதிகமாக இருக்கிறார்கள்.
பிள்ளைகளோட உண்டா பிள்ளையா மனுஷியும் அமைஞ்சிடும். அதிகமாக அப்படித்தான் அந்த வயது வித்தியாசங்கள்ல செய்கிற திருமணங்கள்ல பார்த்தால் கணவனுக்கு பிள்ளை போலத்தான் மனைவி அமைஞ்சு விட. என்ன சில பிள்ளைகளை புத்தி மாட்டா இருந்து விட்டாள் அந்த நேரம். அப்பா சொன்னா சரி, அங்கே அவரும் ஒரு குழந்தையாக அம்மாவும் மாறி. ஆகவே இன்னைக்கு தந்தையானவர் தான் தாயுமானவராக இருக்கிறார். தரணியில் எம்மை தாங்கி பிடித்திருக்கிறார். உள்ளத்தில் வெள்ளம் போல் பாசம் சுமந்திருக்கிறார். அதனோடு உலா வருவார்கள். அதே பாசத்தோடு உலா வரும் அப்பா எங்களோடும் நேசமாய் இருப்பார். சொல்ல வார்த்தை இல்லா பேரொளி புலம்பு. அவரை பற்றி சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை தேடுகிறார். அவ்வளவு தூரம் பேரொளி புலம்பாக உருவகிச்சிருக்கிற தந்தையை சோதியாய் ஒளிரும் அந்த சுடர், சூரியன் சுடர் ஒளிருகின்ற விளக்கு எல்லாமே தந்தை தான். ஒரு வீட்டுக்கு வெளிச்சம், அந்த வீட்டுக்கு கதிரவன் எல்லாமே ஒரு தந்தையாகத்தான் இருக்க முடியும். அது அறிவொளியாக இருந்தாலும் சரி, அருளொளி பொருள் பண்டங்களை கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒரு அருளொளி, அதுவும் தந்தையாகத்தான் இருக்கிறார். அதே நேரம் கனவுகளை மனதில் போட்டு இந்த பிள்ளைகளை இப்படியாக்க வேணும் அப்படியாக்க வேணும் என்று தந்தையின் கனவு தான் பெரிதாக இருக்கும். ஒவ்வொரு பிள்ளைகளும் வருங்காலங்களில் இது இப்படி அப்படி கொண்டு வர வேணும் என்பதற்காகவே உழைக்கின்ற தந்தை மேலே பார்த்து கனவுகள் மனதில் இருந்தாலும் அதை கடிதளவும் அது கொஞ்சம் கூட வெளியில சொல்லாமல் தாங்களே கலங்கரை விளக்கமாக வழிகாட்டியாக நின்று அதிகமான அப்பாக்கள் பிள்ளைகளுக்கான வழிகாட்டல்கள் அதேதான் கலங்கரை விளக்கம். அந்த வழிகாட்டியாக அவர்கள் இருந்திருக்கிறார். அவர் எமக்கு மட்டும் தந்தை அல்ல, அன்னைக்கும் தந்தையாகி தர்மம் அறிந்து தர்க்கம். பிள்ளைகளுக்கு அடிக்கடி தர்க்கங்கள் வரும், சண்டை வரும், உருள்றது அடிபடுறது. இங்கே அப்பா தர்க்கத்தை விளக்கி தர்க்கத்தை பிரச்சனையை தீர்த்து நீ எழும்புன்ற விளைப்ப நீங்க அங்களவோ என்ன வேணும் என்ன செய்யணும் என்று அந்த பிரச்சனையை தீர்த்து விடுவரும் அந்த அப்பாவா தான் இருக்கிறார். அப்பா வாரவனே சண்டை பிடிச்சி எழுப்பி ஓடிட்டு அவன் தான் 2 பேருக்கும் அடி விழுமன்ற பயமும் இருக்கும். அப்படியும் இருக்கிறது. அருளும் அறிவும் எழுந்த ஆளுமையும் தந்தைக்குள்ளே தான் இருக்கு. அதே நேரம் அன்னைக்கு நிகரான பெருமை அன்பின் பெருமை தந்தையாகவும் கண்ணுக்குள் இன்னும் அந்த அருமை பெருமை எல்லாம் இந்த கண்ணுக்குள் இன்னும் தெரியும். விளங்கி நாம நிக்கிறோம். அதிகமான குடும்பங்களே அப்பாக்களை இழப்பதுதான் அதிகம். சிறு வயதிலேயே அப்பா இழக்கிறது அது ஒரு அதிகமான குடும்பங்களே நான் பார்த்தேன். எங்கள் உறவுகளுக்கும் சரி பொதுவாக பார்த்தாலும் அம்மாக்கள் தான் இருக்கணும் ஓரளவு, அப்பாக்கள் வேலைக்கு தவறி இருக்கு. அது அப்படி ஒரு நிலவரம் இருக்கிறது. கலங்கி நாம நிற்கிறோம் தந்தையரை கண்மணியா எம்மை காத்த தாயமானவர் என நிறைவு செய்திருக்கிறார். இன்றும் நினைத்தால் அப்பாவை கண்ணீர் வரும். கலங்கி நிற்கிறோம். தந்தையர் இல்லாத குடும்பங்கள் எவ்வளவுத்தில் தாய் தந்தையாக மாறி சுமக்கின்றார். ஆனாலும் அந்த இல்லை என்ற அப்பா இல்லை என்ற குறையின் இல்லாமல் வளர்க்க முடியாது. அது இந்த வேதனை எப்பவுமே இதுதான் இருக்கும். அதையும் இங்கே சுட்டி மிக சிறப்பாக தன் கவிதையை நிறைவு செய்திருக்கிறார் ஜெபாஸ்ரீ தேவிகன். சிறப்பான வாழ்த்துக்கள். அழகான வணக்கம் சுயதர்ஷினி. வணக்கம் மாணி. வணக்கம். அனைத்து கவிகளையும் கேட்க முடிந்தது. மிக மிக சிறப்பாக தட்டி கொடுத்த ரா பியகோரி அவர்களுக்கும், காணொலி கவிதையில் வந்திருந்த அனைத்து உறவுகளுக்கும், எழுத்து கவிதையில் வந்த 4 பேருக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்து அழகாக இதனுடைய கவிதையை நீங்கள் தட்டி கொடுத்தீர்கள். இது கவிதை இதில் இணைந்திருந்த வாணி நடாமோன் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்து மற்றவர்களையும் ஊக்கமாய் ஆக்கமாய் தேடியபடி நன்றி. வணக்கம். நிவிசக்கா எனக்கு வேற அணிவரையா புரிச்சு சொல்ல போறேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நானும் கவிதைகள் படைத்த அனைவருக்கும் ஜெயா நடேசன் அவர்கள், சிவதர்ஷினி ராகவன் அவர்கள், ரஜினி அண்டன் அவர்கள், ஜெயம் தங்கராஜா அவர்கள், செல்வி நித்யானந்தன் அவர்கள், விஜயகௌரி அவர்கள், நேவி ஸ்ரீநாத். அடுத்ததாக வரிக்கவிதிகளாக சக்தி ஸ்ரீனி சங்கர், வசந்தா ஜெயதீசன் அவர்கள், நகுனா சிவநாதன் அவர்கள், தீபாஸ்ரீ அவர்கள். அத்தனை கவிதைகளும் மிகவும் சிறப்பாக அமைந்திருந்தது. கற்பனைகள் கலக்கவில்லை. உள்ளத்தின் உணர்வுகளை உள்ளபடி உரைத்து தந்தையின் பாசத்தை எடுத்து வந்த அனைத்து கவிதைகள் பகிர்ந்தவர்களுக்கும் பாமுக உறவுகள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த கவிதைகள் அனைத்தும் உண்மையை எடுத்து வைத்து வந்த கவிதைகள் தான். தந்தையின் பாசத்தை உணர்ந்து தத்துவமாக கொண்டு வந்த கவிதைகள் அத்தனையும். தந்தைமார் பெரிதாக பேசப்படுவதில்லை. தாய்மாருக்கு தான் தினங்கள் வைத்துக் கொண்டாடுகின்றோம். ஆனா தந்தையர்கள் தினம் வந்தாலும் தந்தையர்களை பெரிதாக மதிப்பது அவர்களோ வில்லன்கள் என்றுதான் நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். தந்தையரை வில்லன்கள் என்று நினைத்து வாழ்ந்த சமுதாயத்துலதான் நாங்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம்.
ஆனால் தந்தையர்கள் அவர்கள் எப்படி இல்ல வில்லங்கமான தந்தையர் ஒரு சில இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் பார்த்த தந்தையர்கள் அவர்கள் எங்களுக்காகவே உரிய கருகி நேரத்துக்கு அவர்களுடைய ஆயுளும் குறைந்து போறது சில வேளை அதிகம் உழைப்பதாத்தானோ என்று என்றால் யாரோ பெற்ற பிள்ளை நாங்கள் என்ன யாரோ பெற்ற பிள்ளைகளை எங்களை அரவணைத்து மனைவியாக்கி எங்கள் மூலமாக பிள்ளைகளை பெற்றெடுத்து அதனை பாசமாக வளர்த்து வருகிற அந்த தந்தையரை நாங்கள் கொச்சு கொண்டிருந்தாங்க. நாங்க யாரோ அதிகமான தந்தையர்களுக்கு மனசியும் பிள்ளைதான் போய் சாப்பிடு நீயும் பிள்ளைகளோட சேர்ந்து செல்ல பிள்ளை அப்படியே வளர்த்து விடுவாரு. அப்படியே வச்சு 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 குழந்தை பிள்ளையாவே ஆக்கிடுவாரு அவர். ஓமம் அப்படி நாங்க யாருக்கோ குழந்தை யாரோ பெற்ற பிள்ளைகளை நீங்க சொல்றது நல்லா யாரோ பெற்ற பிள்ளையும் தன் பிள்ளையாக வளர்த்து அவர்களையும் பாதுகாத்து பிள்ளையாகவும் வளர்த்து விடுவார்கள். என்னுடைய மகனுக்கு 3 பெண் குழந்தைகள் 3 பேரும் வளர்த்து அழகாக வளர்ந்திருக்கிறார்கள். மனைவியோடு அவர் செல்லும் போது எல்லோரும் கேட்பார்களாம், உனக்கு இந்த 4 பிள்ளைகளா என்று கேட்பார்களாம். இவரு பெருமையாக ஆமாம் என்று சொல்லிவிடுவார். இந்த மகன் ஆமாம் என்று சொல்லிவிடுவாராம். என்னன்னு சொன்னா அந்த அவருக்கு அவர்களை சுபந்தம் செல்வதில் அவருக்கு ஒரு சந்தோஷம். பொம்பளை பிள்ளைகள் இருந்த குடும்பத்துல மனுஷியும் பிள்ளைகளும் எல்லாம் ஒரே அளவாய் 5 பொம்பளை பிள்ளைகள் ஒரே உடுப்பையே மாறியும் போடுறோம். அம்மாண்ட உடுப்பு நாங்களும் போடுறது. அப்படித்தான் மாறினார். அப்படித்தான் அந்த 4 பேரும் உடுத்துட்டு போனா சொல்வார்கள், உனக்கு 4 பிள்ளையா 4 பிள்ளையோட வந்திருக்கிறார் 4 பிள்ளையா. அது பெருமையா தான் இருக்கு. அதை அவர் பெருமையா தான் நினைக்கிறார். தாங்கள் அவர் நினைப்பது தான் கணக்கு வயசு போயிட்டு நினைப்பதில்ல. அப்படி இந்த சுமை தாங்கின்னு சொல்லுவார்கள். சுமை தாங்கி தோல்ல சுமக்கிறது, தோல்ல ஏற்றி சுமப்பாரு. சத்திரி சொல்லி இருந்தார் ஒரு விஷயம். அந்த தன்னை காலில் புண்ணு ஏற்பட்டிருந்த போது அதே சம்பவம் எனக்கும் நடந்தது. எனக்கும் இந்த காலில் ஒரு புண்ணு வந்து கனகலமா மாறாம இருந்து என்னை மகரகமை ஹாஸ்பிட்டல்ல சில நேரத்துல அது புற்றுநோயாக இருக்குமா இந்த சந்தேகத்துல மகரகமை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சோதித்து பார்த்தார்கள். அப்போது அது அப்படி இல்லை. எனக்கு அது ஏதோ ஒரு கழிப்பிடம் இருப்பதாக வந்ததாகத்தான் அந்த பிரபலம் பேசப்பட்டது. அப்ப என்னுடைய அக்காவின் கணவர் அவர் ராகமையில வேலை செய்து கொண்டிருந்தார். ரத்மலான ஏர்போர்ட்ல வேலை செய்து கொண்டிருந்தார். என்னுடைய 2வது அக்காவின் கணவர். அப்ப என்ன ராகம் ஹாஸ்பிட்டல்ல தான் வைத்திருந்தார்கள். அப்ப என்னை டிஸ்சார்ஜ் பண்ணியிருந்தார்கள். அவர் என்னை கூட்டிக் கொண்டு வரும்போது சரியான மழை வெள்ளம் தண்ணி கட்டி போய் இருக்குது. இவர் என்னை தோளில சுமந்து கொண்டு, நான் ஒரு சின்ன பிள்ளைதான், 10-12 வயசு இருக்கும், என்னை தோளில சுமந்து கொண்டு வந்த அந்த அன்பை நான் இப்ப இங்க சொல்லும் போது எனக்கு அதுக்கு நினைப்பு வந்தது. அப்ப பாருங்க, யாரு பெற்ற பிள்ளையோ யாருக்கும் என் கணவனாக வந்தவர் அத்தான் முறை உறவு. அவரும் அது பாசத்தோட தூக்கி சுமந்து கொண்டு வந்து என்னை வீட்டுல வந்து இறக்கிவிட்டு அந்த சம்பவம் எனக்கு ஞாபகத்துல வந்தது. உண்மையிலேயே இந்த பாசம், தந்தை பாசங்கள் சொல்ல முடியாதுன்னு. அதிகமான தந்தை இல்லாதவர்களுக்கு அந்த குடும்பத்திலே மூத்த அக்காவின் கணவர் தந்தையாக இருக்கிறது அதெல்லாம் நிறைய இருக்கிறது. அந்த தந்தையின் உருவமாக நாங்கள் அவர்களை பாக்குறது. வணக்கம் வாணி. இந்த தந்தையர்களின் நினைவுல நாங்களும் தந்தையர்களை புகழ்ந்து கொண்டு, தந்தையர் தினங்கள் இந்த மாசத்துல நாங்களும் தந்தையர்களை புகழ்ந்தோம். இன்றைய கவிதைகள் மிகவும் சிறப்பாக அழகாக அமைந்திருந்தது. எல்லோருக்கும் நிறைவான வாழ்த்துக்கள். அழகாக தட்டி கொடுத்திருந்த விஜயகௌரி ராகவன் அவர்களுக்கும் அவர்களுக்கும் அன்பான வணக்கத்தை கூறிக்கொண்டு, வாணி உங்களுடைய தந்தையை பற்றி நீங்கள் ஒருவரை பகிரலாமே என்று கூறிக்கொண்டு அன்போடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம் வாணி. வணக்கம் சிவதர்சினி ராகவன். வணக்கம் ராவ்ஜியவரின் சிவதர்சினி அவர்களும் சிறப்பாக தாய்மான ஒரு தலைப்புல எல்லாரும் தங்களோட தகப்பனாரை பற்றி செயற்பாடுகள், அவருடைய பண்புகள், அவர் செய்த செய்களை பற்றி எல்லாம் சிறப்பாக விவரித்திருந்தார்கள். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பாக நீங்களும் வாசித்து தட்டி கொடுத்து உற்சாகம் ஊட்டியிருந்தீர்கள். எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். கவிதை தந்த எல்லோருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்கள். நானும் கேட்டுக்கொண்டே இருந்தேன். நன்றி சிவதர்சினி. ஜியாக்கா தட்டி கொடுத்தன்னு சொன்னாரா வட்டிக்கு கொடுக்குறீங்களன்னு சொன்னாவா? உங்களுக்கு காது அடைச்சிட்டதோ? நான் ஒரு எதிர்பார்த்தேன் ஜியா நடேசன் அவர்களை, நீங்கள் நடேசன் அவர்களை அப்பா அப்பாண்டு அதிகம் சொல்லி கதைப்பீர்கள், ஏதாவது தந்தையானவர் என்ற ஏதாவது ஒரு விஷயத்தை அவர் மூலமும் சொல்வீர்கள் என்று நீங்க ஓடிட்டீங்க, நழுவிட்டீங்க. இல்ல அவையில உண்மையாக எங்களுடைய அப்பா பற்றி கேக்குறீங்களா? இல்ல அப்பாவே நீங்க கவிதையில எழுதிருப்பீங்க, நான் கணவரையும் அப்பா அப்பான்றது நீங்க சொல்லுற நீங்க தானே? ஆமா ஆமா. ஓ, அவரும் உண்மையாக அவர் எனக்கு கணவன் தான், மற்றது சகோதரன் தான்,
எல்லாமாக இருந்திருக்கு. தகப்பனாக தான் இருந்தவர். எல்லா விஷயத்திலும் எல்லாம் நின்று எனக்கு செய்தவர். இந்த நோயான காலத்தில எல்லாம் அவர் தான் முழுக்க பார்த்தவர். இப்ப அதை நினைச்சு நான் கவலைப்படுறேன். அந்த நேரத்துல தனிமையை நினைச்சு இப்ப கவலைப்படுறேன். அவியல் பக்கத்துல இருந்தா எங்களுக்கு அந்த வருத்தங்களுக்கு பெருசா தெரியாது. என்ன ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னர் நாங்கள் கூட தவற விட்டவர்களை யோசிப்போம். உண்மையில அது தனிமை என்கிறது. அன்பா இருந்தவர். ஒரு பிள்ளை செல்வமா வளர்த்தவர். பிள்ளைகளையும் அப்படித்தான். நான் பிள்ளைகளை பற்றி பேசினாலும் அவருக்கு பிடிக்காது. தனிப்பட்ட முறையில என்ன பிள்ளைகளுக்கு முன்னாலே எனக்கு சில புத்திமதிகளை சொல்லுவார். பிறகு காரில் வைக்கல பிள்ளைகளுக்கு சொல்லுவார், அம்மா எல்லாம் சொல்றாரு நன்மைக்கு தான் நீங்கள் எல்லாம் கேட்கணும்னா பிள்ளைகளுக்கு சொல்லுவார். எனக்கு சொல்லுவார் பிள்ளைகளை பற்றி பேசணும்னா கொள்ளணும். அந்த அப்படியான அந்த என்னையும் கோவிக்க விட மாட்டார். பிள்ளைகளையும் அப்படித்தான் வளர்த்தவர். பெரிய வாழ்க்கையில பெரிய தகவலை எங்களுக்கு அது என்ன செய்வார் கண்டாற்ற. உண்மையில் அதுதான் அவர்கள் வாங்க கொடுத்தது அவ்வளவு காலம் தான் என்பதுதான் உங்களுக்கு தெரியும். அவற்றை செயல்பாடுகள் அவற்றை இதுல நான் அனுபவிச்சு கொண்டிருக்கிறேன். மறைந்து போலான்னு கூட அவற்றை காணியல் வீடுகள் எல்லாத்தையும் இழந்து போயிட்டு எனக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறது கவலையா இருக்கிறது. என்ன எல்லாரும் இங்கே இருந்து வந்த நான் இப்ப அவரோட வீட்டுல நான் தான் இப்ப தலைவனும் தாயுமானவரா இருக்கிறேன். நினைச்சா சரியான கவலை. என்ன நான் இங்கே இருந்து வந்தேன்னா அவைகள் இருந்து வாழ்ந்தவர்கள் தாயுமானும் அவர்கள் எல்லாரும் போன பிறகு எனக்கு ஒரு இதை உங்களுக்கும் அன்பான பொறுப்புகளை தந்து சென்றிருக்கிறேன் தந்துட்டு போயிருக்கிறார். உண்மைதான், மறக்க முடியாது. சாவு மட்டும் மறக்க முடியாதுதான். நன்றி சிவசனி உங்களுக்கு. நன்றி ஜானகிருஷ்ணன் அவர்களே. சக்தி ஸ்ரீனிசங்கர் எது சொல்ல வந்தீங்க? நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், விஜயதோரின் அவர் தன்னுடைய கவிதையை பற்றி சொல்லும் பொழுதில் இருந்த அந்த நேரத்திலிருந்து நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். நான் கேட்டவற்றை சொல்கின்றேன், மற்றவர்கள் குரல் நிற்க வேண்டாம். ஆனால் நான் பேர் சொல்லாமலே கவிதை வரிகள் என்னை கவர்ந்த வரிகளை நான் தந்து அவர்களுக்கு வாழ்த்துக்கள், மற்ற அனைத்து கவிஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி தருகிறேன். ஒரு கவிதையில எழுதியிருந்தவர், பேரன்பின் பெருவரம் பேறுகோள் தனித்துவம் முதலெழுத்தின் முத்திரை என்று ஒருவர் எழுதியிருந்தார். நாங்கள் இந்த உலகத்துக்கு வந்து எங்களுக்கு முத்திரை, அந்த முத்திரையை குத்தினவர் எங்களுடைய தந்தை. அப்ப அதுதான் நானும் எழுதியிருந்தேன். கருவறையில சுமக்காவிட்டாலும் இந்த முத்திரையை தந்தவர் தந்தை. ஆனால் எனக்கு கவலையாக இருக்கின்றது, இந்த பெண் பிள்ளைகளினுடைய முத்திரை திருமணத்தின் பின் இல்லாம போகின்றது. கணவருடைய உரிச்செடுத்துட்டு கவலையா இருக்கிறது. ஆண் பிள்ளைகள் தான் அந்த பரம்பரைக்கு வளர்த்து கொண்டு போவார்கள். அப்பாண்ட பேரு அப்படியே. அதான் ஊர்ல சொத்துகள் முதுசங்களை கூடுதலா ஆண் பிள்ளைகளுக்கு கண்டு மோதிக்கி வைக்கிறது. இங்க அப்பாக்களோட பேர் எல்லாமே இருக்கிறாரு பிள்ளையா. சில பேர் இங்க வந்த பிறகு அந்த திரும்ப அந்த அப்பாவின் பேர் இப்ப போடுகிறார்கள். அது ஒரு சந்தோஷம். ஐரோப்பாக்கு வந்த பிள்ளைகள் 2 பேரையும் போட்ட ஆக்களும் இருக்கிறேன் நான் பார்த்தேன். தாயின் பேரையும் தந்தையின் பேரையும் சேர்த்து தங்களுடைய பேருக்கு முன்னால போட்டு இப்ப 2 பேருமே இல்லாமல் தங்கட பேர்ல இருக்கிறார்கள். சரி, பேரை போடுங்க பின்னாடிக்கு நல்லா. சரி, இல்ல பேரை போடுறதுல பரவாயில்ல. ஊர்ல இப்ப அம்மா அப்பா வயது பண்ண பாக்க ஆக்கள் இல்லையாமா, அதை என்ன செய்யலாம்? தந்தை மேல விட்டு வந்தவையும் தாய் மேல விட்டுட்டு வந்தவையும் இப்ப கூலிக்கு ஆக்களை தேடுறாங்க. அது இப்போ கணக்கிடத்தை பரவலாக. நாங்க லூசியம் லண்டன்ல ஒருவர் இறந்திருக்கார். நேற்று ஒரு செய்தி வந்து இறந்திருக்கிறார். அவர் 65-70 வயதுக்கு யாரும் தேடி வேறையில் என்ற ஒரு பெண். அன்னைக்கு அவர் அங்க வேலை செய்யறாரு தெரிய முதியோர் இல்லத்துல. அவர் ஒரு தகவலை தயவு செய்து எல்லோருக்கும் பகிருங்கள். சிவா நடராசா ஏதோ ஒரு பேரையும் சொல்லி சரியான அவரை யாரும் தேடையில இருந்து அப்படியானவர்கள் பேரை போட்டு தேடாமலும் விட்டு இருக்கிறார்கள். இன்னும் ஒரு கவிதையில, அம்மா இல்லாவிட்டாலும் செம்மை வாழ்வு செழிக்க அரவணைத்த அப்பா என்றுமே தாயுமானவரே என்று அந்த அம்மா இல்லாத அந்த குறையையும் தந்தை தனக்கு எல்லாமே செழிப்பான ஒரு வாழ்வை தந்த ஒரு தந்தை என்று சொல்லி அவரை தாயுமானவரே என்று கூறி அந்த கவிதைக்கு வாழ்த்துக்கள். மற்றும் இப்ப இன்னொரு கவிதையில, அன்னைக்கும் தந்தையாகி இருக்கிறார் என்று எழுதியிருந்தார். சரியோ, தங்களுக்கு தந்தை மட்டுமில்ல, தன்னுடைய அன்னைக்கும் தந்தையாகி தருணம் அறிந்து, எனக்கு அதுல பிடிச்ச வேறிய வண்ட கவிதை, தருணம் அறிந்து தர்க்கம் விலக்கி
அடி போட்டுட்டாலும் விளக்கத்தான் வேணும். 2 பேர் உருளுவினா கிடந்து அப்பா வாராருண்டா எந்த பக்கத்தால எழும்பி ஓடினோம். எங்கட விட்டு அப்படிதான் உருளுவா அப்பா எழும்பி ஒரு ஆள் இந்த பக்கம் ஒரு ஆள் அந்த பக்கம். நாங்க அப்பாவை வாங்க படலைக்க காணவே நாங்க ஒழிச்சிடுவோம். சைக்கிள் சத்தம் கேட்டாலே எல்லாரும் ஓடி அவர் வந்து பேசுவாரு, என்ன கண்டுட்டு இப்படி ஓடி ஒழிக்கிறீர்கள் என்று பேசுவார். செய்தான் ஓடத்தான் வேணும். பிள்ளை செய்யாட்டி துணிந்து நிக்கலாம். அப்படியே அந்த அந்த வரியில அவர் அது எனக்கு மிகுந்த அது நல்ல ஒரு வரியாக எனக்கு நான் பார்த்தேன். மற்ற அருளும் அறிவும் எழுந்த ஆளுமையும் மிக்கவராய் கண்மணியாய் எம்மை காத்த தந்தை தாயுமானவரே என்று சொல்லி அந்த வரிக்கு வாழ்த்துக்கள். மற்றும் இன்னும் ஒருவர் தாயுக்கும் தாயாகி சேயுக்கும் தாயாகி தரணியிலே முதலானவர் தந்தை என்னும் அற்புதமே. அதை விடவும் சிரிக்கிறீங்க. அது இது நான் கேட்கவில்லை, நான் போய் வாசித்தேன். நீங்க கேட்கல என்னன்னு சொல்றீங்கன்னா வரி மாத்துறீங்க. நான் பார்த்தேன், நான் கேட்கவில்லை, வரி பார்த்தேன். சரியா, அதுக்கு எனக்கு பிடிச்ச கூட்டுக்குள் குருவிகளை காத்த ஆண் தெய்வம், அதுதான் என்ன மிகவும் கவர்ந்த வரி. கூட்டுக்குள் குருவிகளை காத்த ஆண் தெய்வம் என்று சொல்லி அந்த அந்த அங்கே நீங்க அன்னையாக பார்க்கின்ற அந்த விதம் ஒரு வித்தியாசமான கோணத்தில நீங்க பார்த்திருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். மற்றும் மற்றும் என் வாழ்வில் பசுமை தங்க நாளும் இந்த கவிதையில எனக்கு மிக மிக கவர்ந்த வரி, சுழன்றோடும் சக்கரமாய் ஓடி உழன்ற என் தந்தை என்று கூறியிருந்தார். சுழன்றோடும் சக்கரம், அப்பப்பா உண்மையா அது ஒரு பெரிய ஒரு உதாரணம். சுழன்றோடும் சக்கரம் என்றது அது ஒருவரும் அந்த உதாரணத்தை எழுதவில்லை. அதனால எனக்கு இது மிகுந்த ஒரு ஈர்ப்புள்ள. சுழன்றோடும் சக்கரம் என்று எழுதியிருக்க, இன்னொருவர் உழைப்பின் ஆழி என்றிருக்கிறார், சுவிட்ச் என்ற மாதிரி தந்தை. கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரு சிறப்பான விஷயங்கள் தான் தந்தைக்கு. ஆமாம் ஆமாம். சுழன்றோடும் சக்கரமாய் ஓடி நின்ற என் தந்தை தாயுமானவரே என்று கூறினார். மற்றும் இன்னும் ஒரு கவிதை வாசித்தேன், நான் கேட்கவில்லை, போய் வாசித்தேன். தாயுமை மதிக்கும் பேருமானார், தரணியில் புகழுக்கு பேரானார். தாய்மை மதிக்கும் பேருமானார், தரணியில் புகழுக்கு பேரானார். அன்னை தந்தை இல்லாத வெற்று பாத்திரம் என்று கடைசியா முடிச்சிட்டார். அது எனக்கு சுட்டு கொண்டு இருக்கு. சரிதான, உண்மையா அந்த பாத்திரம் வறுமையா இருக்கிறது அது பெரிய ஒரு விஷயம். அதுக்குள்ள இருக்கு இல்ல. ஆனா நான் சொல்றேன் அப்படி இருக்க கூட அவர்களுடைய நினைவுகள் இப்ப இந்த பாருங்க, நாங்க இப்ப எவ்வளவு நினைவுகளை கொண்டு வந்தோம், எவ்வளவு பேர் தங்கள் நினைவுகளை கொண்டு வந்து கவிதையில வடிக்கைகளை நாங்களும் எங்களுடைய தந்தையை நினைக்கிறோம் தானே. அதே மாதிரி நான் இழப்பு என்கிற போது ஒரு பெரும் சுமை, பெரும் போது ஒன்று விட்டு போனா என்றால் நாங்களும் அந்த நிலையில நிக்கிற போது ஒரு வெறும் இழப்பு வரும்போது நாங்கள் எதுவுமே இல்லை என்ற அளவுக்கு வந்துட்டு நாங்கள் ரொம்ப இழப்பு தாங்க முடியாததான். அதுவும் அருகில இருக்கவில்லை என்றால் அது வாழ்நாள் முழுக்க அது ஒரு கவலை தான். எனக்கு அப்படி 2 பேரையுமே நான் பார்க்கல, அண்ணியையும் பார்க்கல, தந்தையையும் பார்க்கல. முடியாத சூழ்நிலை, போக முடியாத சூழ்நிலை. அதுவும் அண்ணியை நான் பார்க்க, ஏனென்றால் நான் காலையில கதைக்கிறேன், மாலையில அவருடைய உயிர் பிரிகின்றது. அது எனக்கு ஆறாவது கவலை. தந்தையையும் நான் பார்க்கிறேன். அதான் அந்த பெற்று பாத்திரம் என்று எழுதியிருந்தா உண்மைதான். வாழ்த்துக்கள், அனைத்து கவிகளுக்கும் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். ஸ்வைத்த விடயங்களை தந்திருக்கிறீர்கள். நீங்க சொல்லும் போதே ஒவ்வொருவரும் காது கொடுத்து இது என் கவிதை வரியா இருக்குமா, இதை உன்னி கேட்டிருப்பார்கள். சிறப்பான வாழ்த்துக்கள். சக்தி சிந்தி சங்கர் உற்சாகங்களை தொடர்ந்து. நானும் எங்கட வீட்டுல அப்பா நல்ல கோவக்காலம் நிறைய அடி. இப்ப அம்மா அப்பப்ப நுள்ளுக்குள்ளு தருவா, ஆனா உரைக்கு அடிக்கிறது அப்ப. ஆனாலும் அப்பாவில நான் நிற்போம். என்னன்னா அது அடிச்சாலும் அவர் பாசங்கள் உடனே அடிச்சு கொஞ்சத்தாலே திருப்பி வாமான்னு கூட ஓடு வந்தான். அந்த அந்த அளவுல கண்டிப்பையும் தந்து வளர்த்தவர்கள். அதனாலதான் எங்களுக்கு அந்த தவறு செய்தாலும் உடனே திருத்த வேணும் அல்லது அந்த அறிவுகள் ஆளுமைகள் அவர்கள் அடிதான். எங்கள் வீட்டுல சிவதர்சினி விடியப்புறங்கள் விடியவுல எழும்புறத நேரத்தோட எழும்புவோம். அந்த நேரத்துல நாங்கள் அவற்றை நெஞ்சில படுக்கிறதுக்கு அடி வர்றது ஊட்டி 6 முதல் போய் படுக்கிறேன்.
எல்லாரும் போய் அதுல நின்று நாங்கள் 3-4 பேரும் நின்று தள்ளி விழுத்தி அப்படி இதுக்கு படங்குறது. அப்புறம் அவர் எல்லாரையும் படம் கொண்டு போட்டு அப்படியே கையை பிடிச்சு கொண்டு அப்படியே படக்க விடுவேன். அதுதான் ஒரு பெரும் காலங்கள். எங்கடைய அப்பாட்டே பக்கத்துல எங்கட சித்தின மாளி இருக்கிற அவன் விட்ட இவர் போயிருந்தா மடியில ஏறி இருப்பா பெரியப்பாண்டு. நாங்க கிட்ட போனா எங்களை தள்ளி விழுத்தி போறோம். இது என்ற பெரியப்பாண்டு. அது எனக்கு பெரிய கோபம் மாறும். ஒரே வயது நாங்கள் அங்க போயிருந்தோடனே அவ ஓடி வந்து மடியில ஏறி இருக்கும். எனக்கு சரியான கோபம் மாறுது. என்ன ஒன்றும் செய்யல அவன் வீடுன்னுட்டு வாருது. அப்படி உரிமை இன்னொரு பேர் வந்து உரிமை ஓடிட்டு அது பெருங்கோம் உங்களுடைய அப்பாவுக்கு அவைய கேட்கறது. அந்த பெரியப்பா இப்பவும் எங்களோட பெரியம்மாட அக்கா பெரியம்மா அவையெல்லாம் கதைக்கும் போது நெடுகளும் சொல்லுவேன், எவ்வளவுதான் இருந்தாலும் எங்களோட சின்னையாவை போல வருமோ, அப்ப தாங்களால மறக்க முடியாதுன்னு சொல்லுவேன் நெடுகளும். அப்படி சில இதுல அவர்களும் அப்படி அந்த எல்லாரையும் நல்ல இதா இருந்தா அது இப்படியும் என்னதான் இருந்தாலும் எப்படித்தான் சொன்னா வெற்று பாத்திரம் ஒன்றுமே அத போயேக்குள்ள அந்த இழப்பு வந்து எல்லாத்தையும் கொண்டு சந்தோஷம். எவ்வளவுதான் என்னதான் இருந்தாலும் அந்தந்த உறவு இல்லையென்று போனால் அவ்வளவுதான். வாணிமோகன் அப்பா அந்த செல்ல பிள்ளை என்ன மாதிரி கண்டுபிடிச்சிட்டீங்க? மூத்தா பிள்ளை செல்ல பிள்ளை கடமையே கண்ணாக நினைப்பவர். போஸ்ட் மாஸ்டராக இருந்தபடினால என்னன்னு தெரியல. அவர் ஹாஸ்டல்ல படிச்சது. அப்ப அந்த நேர்த்தியும் அந்த எல்லாமே அந்த நேரத்தோடு செய்வார். இன்றைக்கு வரைக்கும் தான் கொஞ்சம் தளர்ந்து போனேன். இருந்தாலும் தண்டை வேலையை தானே பார்க்கணும். இப்போ அந்த நேர்த்தின்றதை உண்மையில் அவர்கிட்ட இருந்தான் பழக வேணும். மற்றது சாப்பாட்டு விஷயத்தில் உள்ள எல்லாத்தையும் கொண்டு போடுற பழக்கம் ஒன்று இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. அது அம்மா சொல்லுவார், சமையல் கண்டு போனால் என்ன ஷாப்பிங் கண்டு போனால் நாங்கள் மகள் இருக்கிற அரைவாசி போட்டுக்கலாம் இருக்கோம், காய்கறியிலேருந்து எல்லாமே அது பரவாயில்லை. அப்போ அந்த நேரத்துலேயே அம்மா ரெண்டாவது அங்கே பிள்ளைகள் என்பதை விட அம்மாவின் சகோதரர்கள் கூடுதலாக மாறுது. அப்போ அது எப்படியும் வீணாக போகாது. அந்த மற்றது என்ன சில நேரங்கள் ஒரு பதட்டம் எங்களுக்கு வரும் என்றால், இப்பொழுது இங்கேருந்து நான் போனாலும் சரியப்பா ஒரு 9 மணி போவோம்டா 8:55 நிற்பார். வாங்க 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 இன்னும் ரெடியாகல இன்னும் சூரியன் வழி அதுக்கு அடிக்க அப்படி கேட்க எங்களுக்கு ஒரு பதட்டத்தை வரும். என்ன அது அந்த டைமுக்கு செய்து முடிக்கணும். உடுப்புகளாக இருந்தால் கூட ஒரு ஷர்ட்டை துவைச்சி மடித்து அதை காய போட்டுட்டு தான் இன்னொன்று எடுத்து அதை மடித்து அயன் பண்ணி வைக்கணும். அயன் பண்ணி மடித்து அந்த நீட்னஸும் அந்த நேற்று இன்றைக்கு வரைக்கும் அவருக்கு இருக்குது. அது அதாவது பழக்கத்தில் வந்தது. இரண்டாவது ஹாஸ்டலில் இருந்து படித்தபடினால இன்றைக்கு வரைக்கும் அந்த பழக்கம் இருக்கின்றது. மற்றது உண்மையில் எப்பொழுதும் இந்த இதில் இப்போ இங்கே அந்த உச்சியிலான் முத்தமிடுவேன். எல்லோரையும் அந்த உச்சியில் முத்தமிடுறதும் போனால் எல்லாருக்கும் இப்போ எல்லோரும் சொன்னது போல தான், கொஞ்சம் வாயில் பட்டால் அது கொஞ்சம் சிக்கலை தான் தரும் எங்களுக்கும். ஆனால் எல்லாருக்கும் தீர்த்துப்படும் இப்படி சாப்பாட்டை தீர்த்து அது பெரிய பிள்ளைலேருந்து சின்ன பிள்ளை வரைக்கும் தீர்த்து கொண்டு உண்மையில் அது ஒரு ஆசை, அது மறக்க முடியாத ஒரு நினைவுகள் தான் உண்மையில். அப்போ வைத்தியத்தால் இன்றைக்கு வரைக்கும் கொஞ்சம் தளர்ந்து போனார். இப்பொழுது இந்த பழைய மாதிரி எல்லாம் ஓட்ட நடையெல்லாம் இப்போ குறைஞ்சிட்டு தான். வயதுகள் போக போக அந்த தளர்ச்சிகள் மற்றது இப்போ இனிமேல் ஸ்கூட்டர் எல்லாம் குறிப்பிட்ட வயதுக்கு மேலே அங்கே ஓனவும் மேலே தானே காதுகள் பிரச்சனை. மற்றபடி இருக்கிறார், ஓகே இருக்கிறார். ஆனால் பிற்காலங்கள் அவர்களை கவனமாக வச்சிருந்தால் அவர்கள் நீண்ட காலத்துக்கு வாழக்கூடிய தன்மை அந்த பிற்காலங்கள்ல அவர்களை பக்குவமாக பார்க்க அந்த ஒரு நேரம் அந்த சும்மா இருக்கிறது அந்த பழக்கம் இல்லை. இருந்து சும்மா நாங்கள் ஒரு டிவியை பார்த்தாலும் சோம்பறிகள் திட்டுதல் தான் நடக்கும். ஏதாவது ஒன்று செய்து கொண்டு பார்ப்போம். ஊரில் இருக்க உண்மையில் அந்த உற்சாகம் எல்லாம் இருந்தது. இரண்டாவது ஒரு தும்பத்தில் எடுத்துக்கிறதோ மாசம் பெருக்கிறதோ வேலைகள் திருவண்ணாமலையில் இருந்து தங்கச்சியில் 3 வீடு கட்டுவதற்கு அவர் தான் ஒரு துணையாக இருந்து தங்கையுடன் சேர்ந்து பிறகு கணவரும் தங்கையும் கணவர் முழந்த படினால் அதற்கு பிறகு அவர் தான் நிற்கிறார். இப்பொழுது தூணாக தான் இருக்கிறார். ஒரு துணை தான் அங்கு வயது போனாலும் ஒரு துணை என்ற ஒரு இருக்கின்றது. இப்போ தங்கையின் கணவர் அம்மாவுக்கு நான் நினைக்கிறேன் இப்போ கிட்டத்தட்ட 98 வயது 99 இருக்குமென்னு நினைக்கிறேன். ஒன்றுமே இல்லை, ஒரு எலும்பொண்டு ஊசல் அடிச்சிது. ஆனால் அவர் மகள் அவருக்கு கணவர் இறந்துட்டார்.
அப்போ அவருக்கு இவர் ஒரு பெரிய ஒரு துடை மாதிரி தான் உண்மையில். இவருக்கு நாளை கொண்டு நடந்தால் தான் தனித்த மாதிரி ஒரு இது. ஆனால் இப்போவும் இல்லை, இல்லாமல் தான் இருக்கிறார், ஒன்றுமே இல்லை. ஆனால் இவருக்கு அது ஒரு பெரும் துணை. பேசி கதைச்சு ஒரு இருக்கிறார், அவருக்காக வேற எழும்பி செய்ய ஒன்று நடக்கணும் தனி இருக்கிறது உண்மையில். ஒருத்தர் இருந்து போட்டு அது இல்லாத பொழுது தான் உண்மையில் சரியான கவலை வந்து சேரும். அது ஆடுகிறார்களோ செய்கிறார்களோ இல்லையோ, அவர்கள் அது இல்லாத பொழுது ஒரு ஏதோ ஒன்று இழுத்த மாதிரி ஒன்று வரும் அவர்களுக்கு. வணக்கம். வாசல்ல ஒரு வாங்கிலையோ ஒரு கதிரையிலையோ அந்த நெடுகணும் அவர்கள் இருந்திருந்து இல்லாத காலத்துல அதை பார்க்கணும். வாசல்ல ஒரு கதிரை சாந்தினியோட வாங்க. வணக்கம். மியூட் எடுங்கோ. இப்ப சாந்தினியோட நீ கேட்க தெரியுது. அவரோட கடையை பார்த்தபடினாலே பேருக்கு விளங்குது அவர் எங்க நிக்கிறா பார்த்தபடி. அப்படித்தான் நெஞ்ச ஒரு பேர் சொன்னார், ஸ்வீஸுக்கு வந்து போனபடியா நீங்கள் எங்க பூக்காண்டுல வச்சிருக்கீங்கன்னு தெரியுது. அதுதான். ஆமா பாருங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் மணியக்கா, இனி உற்சாக வணக்கம். ஒரு நிமிஷம் இந்த கேமராவை செட் பண்ணிட்டு. ஓகே, நானும் கவிதைகள் முழுவதுமாக கேட்கவில்லை. ஏன்னா முதல் நின்று இணைஞ்சது கடையில, திருப்பி வீட்டை போய் சமையல் முடிச்சு திருப்பி இங்க வந்து நிக்கிறேன். அதனால ஓட்டத்துல கேட்க முடியவில்லை. சில கவிதைகளை உள்வாங்கி இருந்தேன். தாயுமானவரை மிக அழகாக கொண்டு வந்திருந்தார்கள். அத்தனை கவிஞர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். வந்த வேகத்தில் சில வரிகளை நானும் தாயுமானவரை 4 வரியாவது எப்படி உடன் கவிதை என்பதில் எங்கள் வீட்டு அரண்மனையின் அரியாசனத்தில் அரசாட்சி கோலோச்சியவர் தந்தை என்னும் தாயுமானவரே. அரசியையும் 2 அமைச்சர்களையும் நன்முறையில் ஆற்றுப்படுத்திய பெருமைக்குரியவரும் அவரே. மற்றவர்களுக்கு முன்னுதாரணமான புருஷர். தன் அதிகாரத்துடன் வாழ்ந்த காலம் அதை மறக்கத்தான் முடியுமோ? சூப்பர் சூப்பர். அப்பாண்ட அதிகாரம் அரசோச்சுபவர் அவர்தான் மணிமுடி தரிச்சிருப்பவர். அந்த அமைச்சர்கள் ஆனால் இப்ப பார்த்தா இப்ப அந்த காலங்கத்துல அந்த பெண்களை எல்லாம் கொஞ்சம் அடக்குமுறைக்குள்ள வச்சிருந்தார்கள். தங்களுடைய கடமைகளை சரியா செய்கிற போது அது அடக்குமுறையா தெரியல. நாங்க கடமையை செய்யாம தனியாக என்ன சட்டம் போட மட்டும் சட்டாம்பியரா இருந்தால் அது போலதான். இப்ப பிள்ளை எல்லாரையும் வச்சிருந்து அவர் ஆண் மட்டும் உழைச்சு கூட அத்தனை குடும்பத்தின் எல்லாம் வச்சிருந்துட்டு நீங்க உழைக்க போவதில்லை, நீங்க வீட்டே இருங்க, ஆனா உங்களுக்கு எல்லா வசதியும் கிடைக்கும், உங்களுக்கு எல்லாம் அப்படி அந்த முறை இப்பதான் அது மாற்றங்கள் வந்திருக்கிறது. என்ன இப்ப எத்தனை அப்பாக்களா நடக்கிறாங்க, தப்பாமல் நடக்கிறாங்க. நிறைய அம்மாக்கள் தான் பிள்ளைகளை சுமத்துக்கிறாங்க. ஆமா, அந்த நிலைக்கு மாறுற போது அப்பா சட்டத்தை மட்டும் போட்டுட்டு போயிடலாம். பொறுப்பை இப்போ முக்காவாசி பெண்கள் தலையில போட்டுட்டு தான் போகிறாங்க. இது ஒரு பெரும் குறையாக இருக்கிறது. அந்த காலத்துல அப்பாக்கள் தான். அப்பாண்டா அடுத்த கதை. எங்கட பக்கத்து வீட்டுல ஒரு காண்டாம இருக்கிற அவருக்கும் கணவருக்கும் இடையில 15-20 வயது வித்தியாசம். என்ன நாங்க பாக்குற காலம் எல்லாம் அவ சொல்ற அப்பா ஒரு மூலையில குந்தி கொண்டு இருப்பார். எல்லா வயது போன கிடப்பார். அவன் எல்லாம் துருதுருப்பாக ஓடி. ஆனால் அப்பா அவ சொன்ன அப்பா நிக்கிறாருன்னா பிள்ளைகள் எல்லாம் கடகடண்டு போய் தங்கட வேலையை செய்யணும். அந்த அப்பா ஒண்ணும் செய்ய மாட்டார், அதை குந்தி கொண்டு இருப்பார். நான் பார்த்த காலம் முழுக்க நீங்க நம்ம வந்து அவர் அதுல இருப்பார், அப்படியே குந்தி கொண்டு இருப்பார். ஆனா அப்பாண்டா அந்த அப்பாக்குரிய மரியாதை அப்படி இருந்தார். இப்ப இவர் சொன்னோம்னா அந்த அரசோச்சுற போது அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்துல அந்த குடும்பத்தை கட்டுக்கோப்பாங்க வச்சது. அப்போ அமைச்சர்களா குடும்பத்துல அமைச்சர்கள் இருந்தாலும் அமைச்சர்கள் சொல்லு கேட்காம அப்பா அரியாசனத்துல உட்கார்ந்து. எங்கடைய அப்பா ஒரு மூத்தவர். அந்த அப்பாண்ட குடும்பத்துல அப்பா மூத்தாய் 6 பேர் அவைண்ட சகோதரங்கள். அதை விட ஒண்ட விட்ட சகோதரங்கள், அப்பம்மாண்ட சகோதரங்கள், அப்பப்பாண்ட சகோதரங்கள் எல்லாரும் அப்பாண்ட சொல்லு கேப்பினா. அண்ணா அண்ணன் நீ சொல்லு, அண்ணன் நீ சொல்லு அங்க சொல்ற அன்னைக்கு அங்க ஒரு மரியாதை இருந்தா. அந்த நிலையில அவரும் இருந்தவர். கொஞ்சம் இறுக்கமான பிடிதான் அப்பாண்ட பிடிகள். சில நேரங்கள்ல அந்த இறுக்கத்துக்கு அன்னைட்ட வந்து கேட்டுட்டு அண்ணன் சொன்னா சரி, அந்த நிலையில அவர் இருந்தவர். அந்த எல்லாம் அவரை கேட்டெடுக்கிறார். அந்த காலத்துல அது ஒரு பெரும் அது நாங்கள் தான் சில வேளையில வளர்ந்த பிறகு அப்பா ஏன் இப்படி செய்யறீங்க சொல்லுவோம். ஆனா அவைய மறுத்து கதைக்காயினம் மறுதச்சு இல்ல, அண்ணன் சொன்னா சரி.
அந்த மதிப்புகள் எல்லாம் அந்த காலத்திலே எல்லாரும் அந்த சில மதிப்பை கொடுத்தார். இன்று சொந்த பிள்ளைகளே அப்பா இந்த தன்மை இனி இதை பார்க்கவே இல்லாது. இந்த தன்மை இனி இல்ல, எங்கள்கிட்ட இல்லாமல் போயிடுச்சு. ஒரு பெரும் இழப்புத்தான் எங்களுக்கு. அந்த பக்குவங்கள், அந்த மரியாதை கொடுக்கிறது, பண்புகள் எல்லாமே தெரியாமல் ஆம். நன்றி நன்றி சாந்தினி, நீங்கள் உங்கள் கவிதையை முனைத்தது. நன்றி 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 சந்திரன், நன்றி. நன்றி. நாங்கள் முடிவேற்றுக் கொள்வோம். எல்லோரும் தட்டி கொடுத்து தந்துட்டார்கள். மிக்க நன்றி சுவர்சினி அவர்களே, மிக்க நன்றி ராவஜி அவர்களே, செல்வி நித்யானந்தன் அவர்களுக்கு மிகுந்த நன்றி. 10 நாட்கள் மட்டுமல்ல, உண்மையில் காலையில் ஓடோடி வந்து உட்கார்ந்திருந்து தன் பணியை மிக சிறப்போடு ஆற்றியிருந்தீர்கள். அதற்கு பக்கத்துணையாக ஒருவரை நான் ஒவ்வொரு நாளும் கவனிக்கக்கூடியதாக இருந்தது. உண்மையில் அந்த உறுதுணை தான் உண்மையில் தேவை. தனியொருவர் இருக்கும் பொழுது சிலருக்கு இந்த பக்கம் என்ன நடக்குன்னு தெரியாது. அவர்களை அப்படி விட்டு மிக்க நன்றி. எல்லோருக்கும் நன்றி. இந்த வேளை நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து கொள்வோம், நேரத்துடன் சந்திப்போம். நன்றி வணக்கம். நன்றி 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 வணக்கம் வணக்கம். அனிடம் சக்தி சங்கர் அவர்களும் ஃபோன் பண்ணி இது கவலையாக இருக்கிறது வாணி என்று சொல்லியிருந்தீர்கள். அதற்கு